சகோதர சகோதரிகளே, கூடி வந்திருக்க நம் அனைவருக்கும் பிதாவினுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பை வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது 2வது தெய்வ சித்திக்குள்ளா கடந்து செல்ல இருக்கிறோம். நல்ல ஒரு அருமையான ஒரு பாடம் கேட்டோம். பிரியமானவர்களே, இப்பொழுது மணி 1:30 ஆயிடுச்சு. ஆனாலும் நம்ம முன்னாடி நிறைய உபவாச கூட்டத்திலும் போயிருப்போம். ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்தெல்லாம் பாடம் கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு வந்து ஆவிக்குரிய உணவு தான் முதல் பிரதானம். நம்மளுக்கு ஆண்டு கூட சொன்னார்ல, என்னுடைய அப்பாவுடைய வேலை செய்யறதா எனக்கு போஜனம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதனால இன்னைக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் மாதிரி நம்ம வச்சுக்குவோம். உண்மையிலேயே நம்ம ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணலாமா கூடாதா? கண்டிப்பா பண்ணணும். எதுக்குன்னா நம்முடைய தனிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்ச்சிக்கு நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பா உபவாசம் இருந்து பண்றது நல்லதான் சொல்லியிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு தேவன் அப்படி நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். சரி, நல்ல ஒரு பிரியமானவர்களே, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம். இது கவனத்தை கொஞ்சம் கூட செதற விடாம நம்ம ஐம்புலன்களையும் அடக்கி இந்த பாடத்தை கேட்டா நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கும். இது குறிப்பா யாரு தேவனிடத்துல உடன்படிக்கை பண்ண இருக்கிறவங்களோ அவங்களுக்கு முக்கியம். அதையும் காட்டிலும் ஏற்கனவே உடன்படிக்கை செய்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பாடம். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாடத்தோட தலைப்பு என்னன்னு கேட்டோம். கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் என்ற தலைப்பிலே நம்ம பாடம் கேட்க இருக்கிறோம். இந்த பாடத்தால பார்த்தாலே எப்படி தோணுது? ஒருத்தர் நம்பிக்கை வச்சாச்சு, அதான் இன்னைக்கு நம்ம நிலைமை. பிரியமானவர்கள், இது பிராக்டிக்கலான ஒரு பாடம், ரொம்ப நம்மளுக்கு அவசியமான ஒரு பாடம் கூட. ஸோ பாடத்தோட தலைப்பு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம். பிரியமானவர்களே, இந்த பாடம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, சவுல் எழுத்துக்குள்ள பார்க்கும்போது நம்பர் 5284 என்ன சொல்லுது அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றின உபதேசம் அதுதான் அடிப்படையானது, ஃபண்டமெண்டல் சொல்லுது. இதுதான் ரொம்ப ஒருத்தருக்கு அவசியம். எதுக்கு அவசியம்னா, நான் கிறிஸ்துவுக்கு சீஷரா இருக்கிறேன், அவருடைய சரீரத்தில் அவயமா இருக்கிறேன் அப்படின்னா இந்த அடிப்படையான உபதேசம் இல்லைன்னா அதில் ஆகவே முடியாது. அப்போ மற்ற உபதேசங்கள் அவசியம்தான். பட் கிறிஸ்துடைய சரீரத்தில் அவயமாகிறதுக்கும் அவருக்கு சீஷர் ஆகிறதுக்கும் கிறிஸ்துவை பற்றின உபதேசம் தான் முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்லைன்றார். அப்படின்றப்ப இப்ப நம்ம பார்க்க போற பாடம் அப்படிப்பட்டது. முழுக்க டாக்டரின் பாடம். டாக்டரின் உபதேச ரீதியிலானது. ரொம்ப நம்ம ஜாக்கிரதா இதுல தெளிவா நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஓட்டமே ஜெயமா முடிக்க முடியும். அப்படின்றப்ப இதுதான் ஒரு அருமையான ஒரு பாடம் தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது பேசுறவர்களுக்கு கேட்கிறவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிரயோஜனமான ஒரு பாடம் அடிப்படையில பிரியமானவர்களே, நம்ம செவிகளை திறந்து நம் மனக்கண்களை திறந்து இந்த பாடங்களை கேட்போம். தேவன் நம்மளை பலப்படுத்துவார். ஒருவேளை பசியா யாராச்சும் இருக்கலாம், நேரமாயிருச்சு, தண்ணி குடிச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். சரி, இப்ப முதலாக வேதாகமத்துல ஞானஸ்நானம்ன்றது எங்க சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். யாரு ஞானஸ்நானம் கொடுத்தது பார்க்கிறோம்? யோவான் ஸ்நானம் குறிச்சு. சரியா? அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம உள்ள போகலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல பார்க்கும்போது யோவான் ஸ்நானம் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருந்தாரு. எதுக்காக கொடுத்தாரா? பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதல் சொல்லியிருக்கு. இப்ப இவர் யாருக்கு கொடுத்தாரு? யூதர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு இல்லையா? யூதர்கள் தான் ஏற்கனவே பாவத்துக்கு விடுதலை ஆகிட்டாங்கல்ல. எப்ப? பாவ நிவாரண நாள் அன்னைக்கு அவங்களுக்கு பாவ நிவாரண பலி செலுத்தும் போது அவங்க வந்து ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் பாவத்துக்கு விடுதலை ஆயிடுவாங்க. அப்படின்னு இருக்கிறப்ப இவரு ஏன் பாவ மன்னிப்புக்கென்று மனதிற்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்? அவரு எதன் அடிப்படையில கொடுக்கணும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரிஜினலா பாவத்துல விடுதலை ஆகிட்டாங்க. எப்ப? அந்த 1 வருஷத்துக்கு பாவ நிவாரண நாள் அன்னைக்கு. பின்பு ஏன் ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னா, குறிப்பா நியாயப்பிரமாணத்தை வந்து மீறுகிறதே பாவம்னு சொல்லி இருக்கும் போது இவங்க அநேக காரியங்கள்ல வந்து நியாயப்பிரமாணத்துல மீறிட்டு வந்தாங்க. இயற்கையில முடியும்ல, ஒவ்வொரு நாளும் வந்து நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அந்த 613 கட்டளைகளை ஏதாச்சும் ஒண்ணு மீறிட்டே இருக்கும்போது அதே உங்களுக்கு குற்றமாயிருக்கு. அப்படின்னு இருக்கிறப்ப
இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இவர் கொடுத்தோட ஞானஸ்நானம் கொடுத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச காலத்துல மேசியா வரப்போறாரு. மேசியா வெளிப்படும் போது நீங்க கரெக்டா ஆயத்தமா இருந்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்துருவீங்க. இப்ப உங்களுக்குள்ள குற்றங்கள் இருக்கு, பாவங்கள் இருக்கு. காரணம், இது நியாயப்பிரமாணத்தை மீறினதுனால வந்த பாவம். இது அப்பப்ப நீங்க குற்றம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க நியாயப்பிரமாணத்தை மீறி. இதுல நீங்க சீர்படுத்தி எப்பயுமே ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தம் இருந்தீங்கன்னா மேசியா வரும்போது அவரால் நீ ஏற்றுக்கொள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வந்தார். அப்ப இவங்க யோவான் ஸ்நானம் கொடுத்தோட நோக்கம் என்னன்னா, இவங்க நியாயப்பிரமாணத்தினால செய்த குற்றங்கள் சீர்படுத்திக்கிறதுக்காக நாம் மனம் திரும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இருதயபூர்வமா அறிக்கை செஞ்சு அங்க தண்ணியில ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அதுக்கு யோவான் ஸ்நானம் ஞானம் கொடுத்தார். அப்ப ஒரிஜினலா இருந்த பாவ மன்னிப்புக்கென்று ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கப்படவில்லை. அடுத்து முக்கியமா இவர் ஞானஸ்நானம் கொடுக்கப்படும் போது பரிசுத்த ஆவி கொடுக்கப்படலை. ரொம்ப வித்தியாசத்தை நம்ம கவனிக்கணும். வேணும் வசனத்தை வாசிடலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த கட்டஸ்ட் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? முதல்ல கேட்கிறாரு, நீங்க ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. இல்லையே. அப்ப என்ன ஞானஸ்நானம் வாங்குனீங்க? யோவான் ஸ்நானம் கொடுத்தாரு. ஓஹோ அப்படியா, இதுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஞானஸ்நானம் கொடுத்தாரு? கடைசி வசனத்துல கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அதுக்குள்ள நான் டீப்பா போக வேணாம், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அப்ப யோவான் ஸ்நானம் கொடுத்ததும் இங்க அப்போஸ்தலன் பவுல் செய்ய சொன்ன விஷயமும் வேற. கிளியரா? இப்ப யோவான் ஸ்நானத்தை நம்ம அப்படியே முடிச்சிடலாம். இது ஒரு பாவ மன்னிப்புக்காகவோ கொடுக்கப்படலை, அது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காகவும் அது சம்பந்தப்படலைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஞானஸ்நானம் கொடுத்தது யூதர்களுக்கு மட்டும்தான். இதோட அந்த காரியம் முடியுது. இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் போது அது பேக்ரவுண்ட பார்த்தோம் அப்படின்னா, இவங்க எகிப்துல இருந்து புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வரும்போது செங்கடலுக்குள்ள வர்றாங்க. செங்கடலை பிளந்து உள்ள போகும்போது அந்த சீனை இமேஜின் பண்ணுங்க. இதுல முன்னாடி யார் போறாங்க? இவங்களுக்கு முன்னாடி என்னாச்சு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. மோசே போறார். இவர் முழுக்க முழுக்க யார் நம்பி போறாங்க? இப்ப மோசே. ஒருவேளை மோசே போகாம பாதி நின்றுட்டாருன்னா இவங்களும் நின்றுவாங்க. அப்ப முழுமையா மோசையை நம்பியே அவங்க போறாங்க. அதாவது மோசே அவங்க தலைமையா ஏற்றுக்கொண்டாங்க அல்லது தலையாக ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அவர் எப்படி போறாரோ அதுபடியே பின்னாடியே போறாங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப அந்த சீனை பாருங்களேன். 2 பக்கமும் கடல், மேல மேகம் இருக்கு. இந்த சம்பவத்தை எதுக்கு அப்போஸ்தலன் ஒப்பிட்டு சொல்றாருன்னா ஞானஸ்நானத்தை ஒப்பிட்டு சொல்றாரு. அது கூட வசனமும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அந்த வார்த்தையை கவனிங்க. மோசேக்கு உள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பட்டாங்க. மேகம் மேல இருக்கு, சமுத்திரம் சைடுல இருக்கு. இதுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. பிரியமானவர்களே, இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த சம்பவத்தை பார்க்கும்போது அது எல்லாருக்கும் தலையா இருந்தவர் மோசே. அந்த இடத்துல இந்த சம்பவம் அந்த செங்கடலை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள் மோசே தலையா இருக்கிறாரு. இந்த அவங்களுக்கு கீழே யார் இருக்கா? ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க. இந்த முழு விஷயத்தை வீடாக கம்பேர் பண்ணி சொல்லப்படுது. வீடு, அதாவது இவங்க எல்லாருமே மோசே இவங்க ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் வீடா இருக்கிறாங்க. 2 பக்கமும் தண்ணி, மேல மேகம். இதுக்கு தலையா இருந்தவர் மோசே. அப்போ மோசே
வசனம் பார்க்கிறோம்ல, எபிரேயர் 3:5 பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தார்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களை குறிக்குது ஒரு வீடுன்றது. அந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஒரு வீடு, அவங்க எல்லாத்துலயும் ஒரு உண்மையில இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்றது என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் மோசே தலைமையா ஏற்று அவருக்குள்ளாக மூழ்கி போனாங்க. அவரது இந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவர் தான் தலையா இருந்தார். இதுதான் மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டது. சுருக்கம் இதுல புரிஞ்சதா? இது புரிஞ்சாதான் அடுத்த விஷயம் புரிய ஆரம்பிக்கும். கிளியர் தானே? மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டது. சரி, இப்ப நம்ம தலைப்பு என்னது? கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுதல். அப்படின்னா என்ன அப்படின்னா, மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பட்டதுன்னா மோசையை தலையா ஏற்றுக்கொண்டு அவங்க கடந்து வந்தாங்க. அப்பதான் ஜெயமா ஒருவேளை அந்த மோசே ஒரு தலைமை ஏற்றுக்கொண்டதுனாலதான் கடலை கடந்து ஜீவனோட வந்தாங்க இல்லையா? ஒருவேளை மோசே தலைமையை ஏற்றுக்கொள்ளலன்னா அவங்க நிலைமை மறிச்சிருப்பாங்க. அதாவது இரண்டாவது கடந்து போவதுன்னு சொல்லி நம்ம சவுர் கொடுப்பார். முதல் ஃபர்ஸ்ட் பாஸ் ஓவர் எங்க? எகிப்துல. இரண்டாவது பாஸ் ஓவர் செங்கடலை கடந்து ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும். அப்ப 2 கடந்து போவதில் இருக்குன்னு சொல்லுவார். அப்ப பிரியமானவர்களே, அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் மோசையை தலைமையா எடுத்து அவங்க கடந்து வந்துதான் மோசைக்குள்ளாக ஞானஸ்தானம் சொல்லும் போது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் என்ன புரிஞ்சுக்கலாம்? கிறிஸ்துவை தலையாக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னாடியே போறதுதான் என்னது? கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம். எல்லாம் சோர்வடைஞ்சிட்டீங்களே இல்லையா? ஓகே, பிரியமானவர்களே, இப்ப கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொல்லிட்டோம், இது ஒரு டாக்டரினல் பாடம். ரொம்ப நம்ம தரவா தெளிவா இருந்தால் மட்டும்தான் ஓட்டத்தை நம்ம தரவா ஓட முடியும். பிரியமானவர்களே, அதுக்காக நீங்க மற்ற பாடங்களை கேட்கறது ரொம்ப அவசியம், முக்கியம். இது நம்முடைய லைஃபோட நம்ம எப்படி நடந்து போன்ற பாதையை காமிக்கிறது தான் இந்த டாக்டரின்ஸ். இப்போ டாக்டரின்ஸுக்கும் உபதேச பாடங்களுக்கும் மற்றதுக்கு என்ன வித்தியாசம்? நிறைய தீர்க்க தரிசனம் கேட்கிறோம், இன்னைக்கு கூட எச்சரி பாடம் கேட்டோம், நிறைய பாடங்கள் கேட்கிறோம். அதுக்கும் டாக்டரின்ஸுக்கு என்ன வித்தியாசம்? ஸ்ட்ராங்கா இருந்தா தான் கேரக்டர் டெவலப் பண்ணும். உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றோமே. இப்ப கோயம்புத்தூர் போகணும். கோயம்புத்தூர் போறது அப்படின்றது என்னதுன்னா, இங்க இருந்து பரப்பிட்டீங்கன்னா மதுரை அப்படி தாண்டி நேரா போயிட்டு கோயம்புத்தூர் சேரலாம். இது நம்ம வண்டியில் ஏறி உட்காந்து கிளியரா இருக்கா? இதுதான் டாக்டரின்ஸ். மற்ற இதெல்லாம் போறப்ப நீ எங்கெல்லாம் நல்ல சாப்பாடு கிடைக்கும், எங்க நிக்கணும், என்ன செய்யணும், எப்படி போகணும், அது ரோடு எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் உள்ளதான். இதெல்லாம் ரெண்டுமே அவசியம். அப்ப டாக்டரின் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? அதை நீ பிரிச்சு பார்க்கணும். பிரியமானவர்களே, அப்ப இப்ப பாக்குறது அந்த டாக்டரின் பாடம் சொல்லும் போது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம்னா என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள நுழைஞ்சு அவருடைய சரீரத்துல அவயவமாகி அவரை தலையாய் ஏற்றுக்கொள்றது தான் என்னது? கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் தான் உண்மையான ஞானஸ்நானம். கிளியரா? கிறிஸ்துவுக்குள்ள நுழைஞ்சு அவரோட சரீர அவயவமாகி அவரை நம்ம தலையா ஏற்றுக்கொள்றதுதான் கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம். அப்படியே மோசையை பார்த்தீங்கன்னா அதேதான். அவர் முழுமையா ஏற்றுக்கொண்டாங்க, மோசைக்குள்ள ஞானஸ்நானம். இது ஒரு கிளியரா? பிரியமானவர்களே, அடுத்து பார்த்தோம்னா இந்த உண்மையான ஞானஸ்நானம் எது? உண்மையான ஞானஸ்நானம் நம்ம தண்ணீர முங்கிற பத்தி பேசல. இப்ப உண்மையான ஞானஸ்நானம் என்னன்னு பேசிட்டு இருக்கிறோம். இந்த உண்மையான ஞானஸ்நானம் கிறிஸ்துவை தலையாய் கொள்ளக்கூடிய அந்த ஞானஸ்நானம் ஒருவர் எடுக்கல அப்படின்னா இவங்க கிறிஸ்துவின் சரீரத்துல அவயவமா தேவன் கருத மாட்டார். இவர்கள் எக்லிஷியால மெம்பரா தேவன் கருத மாட்டார். நம்ம கருதிக்கலாம், தேவன் கருத மாட்டார். என்னன்னா, உண்மையான ஞானஸ்நானம் யார் எடுக்கலையோ அவன் கிறிஸ்துவ சரீரத்தில் அவயவமா தேவன் கருத மாட்டாரு. இவங்க எக்லிஷியால மெம்பர்னு சொல்லி தேவனை ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப டேஞ்சர். இப்ப இவங்க முழுக்க முழுக்க தேவனால ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இவங்க கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும்.
அப்படின்னா கிறிஸ்துவை தலையாக ஏற்றுக்கொண்டிருக்குன்னு சொல்லும்போது, இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம்னா என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயில் உள்ள போக போறோம். ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் ஒண்ணு இருக்கு. இதை கரெக்டா நம்ம செஞ்சிருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவமா இருக்கிறோம் நம்ம உறுதியா சொல்லலாம். இதை நம்ம எடுத்திருந்தால் மட்டும்தான் நான் வந்து எக்லிஷியால மெம்பரா இருக்கிறேன்னு சொல்லி தேவன் என்னை அங்கீகரிப்பார். அப்படின்றப்ப கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம்னா என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சகோதர சகோதரி, உங்கள் கருத்துக்கள் என்ன இருக்கு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் என்னது? நம்ம இவ்வளவு நாளா தண்ணியில தான் கேட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் புதுசா ஒண்ணு சொல்லுது, அப்படி என்ன? கரெக்டா? பிரியமானவர்களே, இதுக்கு அப்போஸ்தலன் பவுல் வந்து 3 வசனங்கள் ஆதாரமா கொடுக்கிறாரு. அந்த 3 வசனங்கள் ரொம்ப அடிப்படையானது இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம். அந்த வசனம் என்னன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். பெரும்பாலும் இந்த 3 வசனம் ரொம்ப அடிப்படையான வசனம். இந்த வசனம் வந்து தண்ணீர்ல முங்கி எந்திரிக்கிறதா ஞானஸ்நானம், உண்மையான ஞானஸ்நானம் சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் நம்பிட்டு இருக்கிற 3 வசனங்கள். இந்த வசனம் எதை சொல்லுதுன்னா, தண்ணீர்ல முங்கி இருக்கிறதா உண்மையான ஞானஸ்நானம் சொல்லி நம்புறதுக்கு அடிப்படையான வசனங்கள் இது. பெரும்பாலான கிறிஸ்தவர்களால இது செய்யப்படுது. இந்த 3 வசனங்களை நீங்க நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா, இதுல எங்கேயாச்சும் தண்ணீர்ல முங்கி எந்திரிக்கிறத பத்தி சொல்லியிருக்கிறார். அதுதான் டிஸ்பிளே போட்டோம். போன தடவை நம்ம பிபிடி இல்லாம எடுத்தோம். இப்ப இந்த வசனம் 3 வசனம் ஒன்றா நீங்க பார்க்கணுன்றதுக்காக பாக்குறேன். இந்த 3 வசனங்களை எங்கேயாச்சும் தண்ணியை பற்றி சொல்லியிருக்கிறார். தண்ணியில ஞானஸ்நானம் குறிச்சு பார்த்தேன்னா இல்லவே இல்லை. ஏன்னா இந்த அப்போஸ்தலன் பவுல் இந்த 3 வசனங்களை குறித்து சொல்லும் போது தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுக்க குறித்து சொல்லவே இல்லை. அவர் உண்மையான ஞானஸ்நானத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார். அப்ப தண்ணியில முங்கிருக்கு என்னது? உண்மையான ஞானஸ்நானம் எடுத்ததோட அடையாளம் தான் என்னது? தண்ணீர். அதெல்லாம் பார்க்க போறோம் நம்ம. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கனால அந்த முதல் வசனத்துக்குள்ள போறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன சொல்லிருன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் அப்படின்ற வார்த்தை இங்க ஆரம்பிக்குது. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் யாரை பார்த்து பேசுறாரு? எதிரில் இருக்கிறவங்களை பார்த்து பேசுறாரு. என்னன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், நீங்களும் நானும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்றார். அப்படின்னா மரண ஞானஸ்நானம் ஒண்ணு சொல்றார். கிறிஸ்து இயேசுடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் ஒண்ணு இருக்கு. அந்த ஞானஸ்நானத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமே, இது உங்களுக்கு தெரியலையான்றார். நீங்க தண்ணியை குறிச்சு பேசல. அப்ப இந்த சம்பவத்துல கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் சொல்லும் போது இத வந்து ஏற்கனவே அந்த கிறிஸ்துவ ஞானஸ்நானம் எடுத்தவங்ககிட்ட பார்த்து பேசிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. அப்ப இது கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போஸ்தலன் பவுல் அநேக காரியங்களை பேசிட்டு இப்ப பாத்தீங்கன்னா, அங்க மோசேக்குள் ஞானஸ்நானம் எடுக்கும் போது மோசைய தலையா வச்சிருக்காங்க. அதே போல கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவ தலையா வச்சுக்குவாங்க. கிளியரா? அப்படின்னா இந்த யார் அந்த தலையா எப்படி வச்சுக்கிறது, எப்படி அவர் தலையா ஏற்றுக்கொள்றது, அல்லது எப்படி ஒரு சரீரத்தில் அங்கமா ஆகுறது நமக்கு தெரிஞ்சாதான் அவரோட சரீரத்தில் அவயவமா இருக்கிறோமா இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பிரியமானவர்களே, அதான் வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 12:27 சொல்றதுல, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாமா இருக்கிறீர்கள். அப்ப யாருக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டதுன்னா, யாரு கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து பேசுறாரு. இப்ப நம்ம இவ்வளவு நாள நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், கிறிஸ்துவின் சரீர அவயவமா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இனிமே பார்க்க போற பாடங்களை நம்ம அப்படியே இணைச்சு பார்ப்போம், அதுல இருக்கிறோமா இல்லையான்னு. ஒருவேளை இருந்தா தேவனுக்கு நன்றி,
இல்லைன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ செஞ்சுக்கிட்டோம்னா எல்லாரும் பிரயோஜனமா இருக்கும். பிரியமானவர்களே, இப்ப யார் இந்த மாதிரி கிறிஸ்துவை தலையா வைத்து கொண்டு அவர் சரீரத்தில் அவயவமா இருக்கிறாங்களோ இவங்களை குறிச்சு சொல்றதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அப்படின்னு சொல்லி எபேசியர் 4:12 வாசிக்கிறோம். அப்ப நம்ம வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைன்னு சொல்லும் போது யார் கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்களோ அவங்க தான் இங்க சொல்லிட்டு இருக்கு. சரி, இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அங்க சுத்தி இருக்கிறவங்கிட்ட பேசிட்டு இருக்கிற என்னன்னா, ஒரு விசுவாசி கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டு அவருடைய சரீரமாகிய சபையில அங்கமா ஆகிற விஷயம்தான் உண்மையான ஞானஸ்தானம் சொல்லி அங்க பேசிட்டு இருக்கிறார். இப்ப நம்மளுக்கு கேள்வி வந்து எல்லாம் ஓகே, கிறிஸ்துக்கள் ஞானஸ்தானம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கேள்வி என்னன்னா, அவர் சரீரத்துல அங்கமா ஆகிறதா என்ன? சரி, இப்ப சகோதர சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறோம். கேள்வின்னா, நம்ம கிறிஸ்துவின் சரீரத்துல அவயவமா இருக்கிறோமா? இருக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ்ல இருக்கிறோமா? இனிமே இருக்க போறோமா? 3 கேள்வி முன்வைக்கிறோம். நம்ம கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவமா இருக்கிறோமா அல்லது இருக்க போறோமா? இருக்கிறோமா இருக்க போறோமா? இருக்கிறோம். வெரி குட். சரி, எப்படி நம்ம கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவமானோம்? வெரி குட். கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்ததுனால ஆயிருக்கிறோம். ஓகே, கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் என்னன்னு. அப்ப கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்து இணையணும், அந்த சரீரத்துல அவயவம் ஆகணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் செஞ்சிருக்கணும். என்னன்னா மரணத்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். அப்ப யார் ஒருவர் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்களோ அவங்க தான் கிறிஸ்து சரீரத்தில் அவயவமாக. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஞானஸ்நானம் என்னன்னு கேட்கணும். ஞானஸ்நானம் என்னது? ஞானஸ்நானம் என்ன? அந்த வார்த்தையோட மீனிங் என்ன? சரி, அதுக்கு பேரு கிரீக்ல பேப்டைசோன்னு சொல்லியிருக்கோம். பேப்டைசோன்னா மூழ்கிறது தான். நீ தண்ணியில மூழ்கிறதா இல்ல வேற எதுல மூழ்கிறீங்களோ அது மூழ்குதல், அவ்வளவுதான் பேப்டைசோ. இப்ப நம்ம என்ன என்ன கேள்வி விடை தேடிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவோட மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் சொல்லும் போது கிறிஸ்து இயேசுவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம்னா கிறிஸ்து இயேசுவின் மரணத்துக்குள்ளாக மூழ்குதல். கரெக்டா? கிறிஸ்து இயேசுவின் மரணத்துக்குள்ளாக மூழ்குதல் அப்படின்னா அதுல 2 பார்ட் இருக்கு. கிறிஸ்து இயேசு எப்படி மரணத்துக்குள்ளாக மூழ்கினாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நான் எப்படி மரணத்துக்குள்ளாக மூழ்குதுன்னு புரியும். கரெக்டா இல்லையா? ஓகே, இப்ப கிறிஸ்து எப்படி மரணத்துக்குள்ளாக மூழ்கினார்னு பார்த்துட்டோம்னா நாம எப்படி மூழ்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து வராரு, கரெக்டா 30 வயசு ஆன உடனே கொஞ்சம் கூட டிலே பண்ணாம அவர் வந்து தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க வர்றாரு. யோர்தானுக்கு வந்துறாரு. வந்து அவர் எதை அர்ப்பணிச்சார்னா அவர் தன்னுடைய பூமிக்குரிய நலன்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் பூமியில அவர் இங்க வாழ்ந்தா அவர் வந்து தேவன் எல்லா உரிமையிலும் கொடுத்திருக்கிறார். பரிபூர்ண மனிதனா அந்த பூமியில இருக்கலாம். இருந்து ஒரு மனிதனாக ஒரு பர்ஃபெக்டான மனிதன் என்னென்ன இந்த பூமியில செய்யலாம் எல்லா உரிமைகளும் எல்லா ஸ்லாக்கியங்களும் அவருக்கு உண்டு. ஒரு தொழில் பண்ணலாம், திருமணம் பண்ணலாம், எல்லா வகையிலும் அவர் வந்து நேர்மையா இருக்கிறதுக்கு எல்லாமே இப்ப என்ன பண்றாரு? அந்த எதிர்கால வாழ்க்கை எல்லாத்தையும் என்ன பண்றாரு? இப்ப அப்படியே தேவன்கிட்ட சரண்டர் பண்றாரு. அவர் எதிர்காலத்துக்கு உண்டான லட்சியங்கள், நம்பிக்கைகள் எல்லாத்தையும் பிதாட்ட வந்து சரண்டர் பண்ணிடுறாரு. அதாவது சுருக்கமா சொன்னா தன்னையே தனக்கு சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் அப்படியே சரண்டர் பண்ணிடுறாரு. சொல்லிட்டு இப்ப எங்க இருக்கிறாரு? இப்ப யோர்தான்ல வந்து நிக்கிறார். இப்ப யோர்தான்ல வந்து இந்த இடத்துல யோர்தான் நிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு ஆண்டவர்? தான் இருக்கிறது எல்லாத்தையும் பிதாட்ட கொடுத்துட்டாரு, சரண்டர் பண்ணிட்டு இப்ப அவர் வந்து வெறும் ஆளா அங்க வந்து நிக்கிறார். தண்ணீர் நிக்கும் போது தான் பிதாட்ட என்ன கொடுத்த ஏது கொடுத்தன்றது அவருக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். பக்கத்துல இருக்கிற யோவான் சாணனுக்கு தெரியுமா? தெரியாது.
அவர் மைண்ட்ல வந்து அந்த இடத்துல நிக்கிறாரு, வெளியில சொல்லல. அவர் மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த விஷயம் என்ன அப்படின்னா 40ஆம் சங்கீதம் 7, 8 வசனங்கள். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இந்த வசனத்தை நம்ம சுருக்கமா சொன்னோம்னா, உமக்கு பிரியமானதை செய்ய இதோ வருகிறேன். அதாவது தேவனே, இவ்வளவு நாள் எனக்கு பிரியமானது இத்தனை வருடங்களா வாழ்ந்துட்டேன். இனிமேல் எனக்கு பிரியமானது எதுவுமே இல்லை. எல்லாம் உங்களுக்கு என்ன பிரியமோ அதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு முழுமையா தன்னை அர்ப்பணிச்சு வர்றாரு. வந்து இப்ப அங்க யோர்தான் நிக்கிறாரு. இப்ப ஒரு எதெல்லாம் அர்ப்பணிச்சாருன்னா, சுருக்கமா சொன்னா, ஒரு மனிதனாக வாழக்கூடிய மனித தன்மைய முழுசா கொடுத்துட்டாரு அப்பா. ஏன் கொடுத்தாரு? அவருக்கு எதுக்கு தேவனுக்கு இது? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சிந்திக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். தேவன் இருக்கிறார், இவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இவர் எதுக்கு தன்னுடைய மனுஷீக தன்மையை கொடுக்கணும்? மனுஷீக தன்மைன்னு அது எல்லாமே அடங்கிடும். ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அடங்கிடும். அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இது அப்படியே பிதாட்ட கொடுத்துட்டாரு. எதுக்கு அவர் கொடுக்கணும்? பிதாக்கு எதுக்கு இது? மனு குலத்துக்கு மீட்கணும்னா இவர் ஒண்ணு கொடுத்தாருல, அதை வந்து ஆதாம் இழந்துட்டார். இவருக்கு என்னென்னலாம் இருந்ததோ, ஆண்டவர்கிட்ட என்னென்னலாம் இருந்துச்சோ, தன்னை யோர்தானுக்கு வரும்போது எல்லாத்தையும் ஆதாம் இழந்த விஷயம் எல்லாம் சுருக்கமா சொன்னான். அதைத்தான் அப்படியே எடுத்து அப்பாட்ட கொடுக்குறாரு. அப்பா, இந்த ஆதாம் இழந்து போனது இது, இந்தாங்க, இனிமேல் எனக்கு வேணாம், நான் வேணா எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இனிமே எனக்கு வேண்டாம், இதை அப்படியே எடுத்து கொடுக்குறேன், இதுக்காக தான் நீ அனுப்பிச்சீங்க, நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கொடுத்தாரு. இப்ப அப்பா என்ன பண்ணுவார்? வாங்கி அது மனுக்குலத்தை ஆதாமுடைய சந்ததிக்கு கொடுத்து மீட்டெடுக்க போறார். பழைய நிலைமைக்கு ஆதாம் மாதிரி கொண்டு வர போறார். அதுக்காக பயன்படுத்துறாரு. சரி, இப்போதைக்கு அதை புரிஞ்சுட்டா போதும். அப்ப சுருக்கமா இயேசு கிறிஸ்தன் மனுஷிக தன்மையை பழி பிதாட்ட ஒப்பு கொடுத்துட்டார். இத வந்து யோவானுக்கு சொன்னா புரியுமா? புரியாது. அதனாலதான் யோவான்ட்டு ஒண்ணுமே சொல்லல. அவர் சொல்லாம இப்ப நீ இடம் கொடு அப்படின்றார். கொடுத்தோடனே அவர் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. இப்ப இந்த ஞானஸ்தானம் எடுத்ததுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப தண்ணியில தானே எடுத்திருக்கிறாரு. புரிஞ்சதா? தண்ணியில தான் எடுத்திருக்கிறாரு. இது உண்மையான ஞானஸ்தானம் இல்ல ஆண்டவருக்கு. பிதாட்ட ஒண்ணு கொடுத்தாருல, தன்னுடைய மொத்த லைஃபே கொடுத்துட்டாருல்ல, மனுஷன்ற தன்மையை முழுசா கொடுத்துட்டாருல்ல, சரண்டர் பண்ணிட்டாரு. இப்ப தனக்குன்னு எதுவும் இல்லை. இது பிதாட்ட முடிஞ்சு போச்சு. இதுதான் என்ன, மனுஷ தன்மைய அடக்கம் பண்ணிட்டார். இனிமே வந்து அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அது உயிரோட வருமா? எதுவுமே ஆண்டு விஷயத்துல இது எதுக்குமே எந்த விஷயத்த அடக்கம் பண்ணா வெளியே வராது. ஒரு மரித்து அடக்கம் பண்ணியாச்சு நான் திருப்பி சொல்றாங்களா? இப்ப கிடையாது, பின்னாடி வருவாங்க இல்லையா? இப்ப அடுத்து அடக்கம் பண்ண அதோட முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். அதே போல இயேசு கிறிஸ்து மனுஷிக தன்மை முழுசா அடக்கம் பண்ணிட்டார். அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப அடக்கம் பண்ணது அவருக்கும் பிதாக்கு மட்டும் தெரியும். சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப அது வெளியரங்கமா காமிக்கிறதுக்காக தான் தண்ணீர் கொடுக்குறாரு. அப்போ அவ்வளவு விஷயங்கள் அவருக்கு நடந்திருக்கு. இத வந்து நல்லா புரிஞ்சு ஆண்டவர் செய்யறாரு. பட் அவருக்கு வந்து யோவான் ஸ்நானகனுக்கு புரியாது. இதுதான் என்னதுன்னா, அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ள ஞானஸ்தானம் புரிஞ்சிருச்சா? அவர் மனுஷிக தன்மையை முழுமையா அடக்கம் செய்யறதுக்காக கொடுத்துட்டார். கிளியர்? ஓகே. இப்ப அவருடைய மரணத்துக்குள்ள ஞானஸ்தானம் பார்த்தாச்சு. இப்ப அப்படின்னா நம்முடைய மரணத்துக்குள்ள ஞானஸ்தானம் என்னவா இருக்கு? சரி, இங்கதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவருடைய சித்தத்தை முழுசா கொடுத்துட்டாரு, பிதாவின் சித்தத்தை செய்யறாரு. இப்ப நாமளும் நம்முடைய சித்தத்தை முழுமையா பிதாட்ட கொடுத்துறோம். கொடுத்துட்டு நம்மளுக்கு எந்த சித்தம் இல்லாம அவருடைய விருப்பத்தை நம்ம செய்ய போறோம். கிளியர் தானே? இதுதானே மரணத்துக்குள்ள பிடிக்கிறது. இப்ப கேள்வி என்னன்னா, சித்தம்னா என்ன? இறுதிய விருப்பம். சரி, ஏன்னா இது புரிஞ்சாதான் நம்ம அர்ப்பணிப்பு என்னன்னு புரியும்.
சரி, புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. இப்போ ஒரு மாணவன் இருக்கிறான், அவன் வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கொள்றான். ஃப்ரெண்ட்ஷிப் கத்துக்குவான், மீடியால கத்துக்கிறான், படிச்சு தெரிஞ்சுக்கிறான். பார்த்துட்டு அவன் ஒரு காவல்துறை அதிகாரி ஆகணும்னு முடிவு பண்றான். எதன் அடிப்படையில் முடிவு பண்றான்? தன் கற்றுக்கொண்ட தகவல்களின் அடிப்படையில இந்த காவல்துறை அதிகாரி ஆனா நம்மளுக்கு வந்து இந்தந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவா தெரிஞ்சுட்டான், முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணிட்டு இப்ப என்ன பண்றான்? ஸ்கூல்ல இருந்தே அதுக்குண்டான மைண்ட்ல ஓடி அநேகர் பார்க்கணும் இல்ல, உதாரணத்துக்கு காவல்துறைன்னு சொல்றேன். அப்போ ஒரு முடிவு பண்ணிட்டு போறாங்க. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணுவான். ஒருவேளை உயரம் கம்மியா இருந்தா வளர்த்துக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுவான். இது மாதிரி நல்ல முயற்சி எடுத்துட்டே இருப்பாங்களா? இப்ப வேற எந்த இது கவனம் செதறாது அவனுக்கு. ரொம்ப தெளிவா அவனை போய் இன்ஜினியரிங் படினா படிக்க மாட்டான். மார்க் வாங்கினாலும் போக மாட்டான். அப்படின்றப்ப அவன் மைண்ட் ஃபுல்லா அங்கேயே இருந்துட்டு இருக்கு. இப்ப இவன் என்ன பண்றான்? ஒரு சித்தத்தை பிக்ஸ் பண்ணிட்டான். நான் ஒரு காவல்துறை அதிகாரி. அதான் ஒரு சித்தம். எப்படி பிக்ஸ் பண்ணா? கற்றுக்கொண்ட அறிவின் அடிப்படையில் பச்சாச்சு. சித்தனம் புரிஞ்சிருச்சா? இப்பதான் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்ப அந்த சித்தம் வச்சுட்டான்ல, அந்த சித்தம் இவனை கட்டுப்பாடு எடுத்துரும், கண்ட்ரோல் எடுத்துடும். என்ன? இன்ஜினியரிங் போலான்னு ஃப்ரெண்டு சொல்லுவான். சித்தம் என்ன பண்ணு? ஏய், நீ எதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற? எதுக்கு நீ முடிவு பண்ணி இருக்கிற? காவல்துறை. அப்புறம் எதுக்கு போற? கண்ட்ரோல், சித்தம் கண்ட்ரோல் பண்ணுதா? சரி, காலையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணும், ரன்னிங் போகணும். வேணாம், படுக்கும். ஏய், சித்தம் பண்ணும். உன்னோட உடற்பயிற்சி பண்ணணும்ல, அப்பதான் போக முடியும். சித்தம் தன்னை கட்டுப்பாடுல எடுத்துருது. எடுத்து அப்படியே வழி எடுக்கான்னு கைட் பண்ணி கொண்டு போகுது. அப்போ ஒருவனை ஆளுகை செய்யறது சித்தம். இப்போ ஒரு சித்தத்தை வச்சுதான் இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ அதே உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மாணவன் காவல்துறை அதிகாரி படிக்கிறான், முயற்சி பண்றான், ட்ரைனிங் போறான், வர்றான். அப்ப அவனை பார்த்தன என்ன முடிவு பண்ணிடலாம்? அவன் இந்த சித்தத்தை பார்த்துதான் இவன் என்ன செய்ய போறான்னு கண்டுபிடிக்கலாம். மைண்ட்ல ஓடுறது நம்மளுக்கு தெரியாது. பிரியமானவர்களே, இப்ப சித்தன் என்ன புரிஞ்சாச்சு. இப்ப நம்ம விஷயத்துக்கு வரணும்னா, இந்த கண்கள் இருக்கு, வாய் இருக்கு, நம்ம சரீர உறுப்புகள்லாம் இருக்கு. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது எது? சித்தம். எப்படி? ஒரு விஷயத்த பார்க்க கூடாதுன்னு சொல்லி இந்த கண்கள் நினைக்கிறோம்ல, ஒரு விஷயத்த பார்க்க கூடாதுன்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்? விஷயங்களை கற்றுக்கொள்றோம். இதெல்லாம் பார்த்தா தவறுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். படிச்சோம், மத்தவங்க மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அந்த அறிவை வச்சுட்டு என்ன பண்றோம்? ஒரு சித்தத்தை பிக்ஸ் பண்ணிடுறது, பார்க்க கூடாது. அப்ப சித்தம் கண்ட்ரோல் பண்ணுதா? இதை பேசக்கூடாது, வாயை கண்ட்ரோல் பண்ணுது. ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது போக நம்முடைய திறமைகள், ஒரு பாட்டு பாடக்கூடிய திறமை இருக்கு. இப்ப வந்து சினிமா பாட்டு பாட கூப்பிடுறான்னு வச்சுங்க, போவோமா? ஏன்? அப்ப என்ன பண்ணு? சித்தம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. என்ன சித்தம்? இன்னைக்கு இது தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, இந்த வாய் வந்து தேவனு மட்டும்தான் புகழ்ந்து பாடணும்னு சொல்லி சித்தம் கண்ட்ரோல் பண்ணுதா? இது திறமை, செல்வாக்கு, எதிர்காலம், நம்ம உரிமைகள், அது எல்லாம் போக பணம், நம்ம ஆஸ்திகள், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் யாரு எது கண்ட்ரோல் பண்ணுது? சித்தம். இப்ப இன்னொரு உதாரணம் சொன்னா, இப்ப ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்றேன்னு வச்சுக்கலாம். ஒரு கார் வாங்கணும், என்ன கார் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்றோம். எதை வச்சு முடிவு பண்றோம்? அறிவு. கற்றுக்கொள்றோம், விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த குறிப்பிட்ட காரை வாங்கணும் முடிவு பண்ணிட்டோம்னா, என்கிட்ட காசு இல்லை. இப்ப என்ன பண்ணுவோம்? காரை வாங்கியே தரணும். என்ன பண்ணுவேன்? இப்ப அதுக்குண்டான முயற்சி எடுப்போம். அங்க ஓடி ஓடி உழைப்போம். நிறைய டயத்தை எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணி நிறைய காசு சேர்ப்போம். சேர்த்து அந்த இப்ப என்ன சித்தம் என்னாச்சு? கார் வாங்குற சித்தம். இப்ப அந்த சித்தம் எப்படி ஆகுது? இப்ப நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அங்க போ, இங்க போய் இதை நிறைய சம்பாதி செய் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் சித்தம் நம்மளை பிடிக்கிறது. இது மாதிரி நம்மகிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து சித்தம் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி போகும்போது, இப்ப என்னன்னா, தேவன் நம்ம அர்ப்பணிக்க வருந்தாப்பா, இந்த சித்தத்தை அப்படி இனிமே என் சித்தம் இல்லை அப்படின்றப்ப, ஒரு உதாரணத்துக்கு பணம் எடுத்துன்னு வச்சுங்களேன். இந்த பணத்தை என் விருப்பப்படி ஒன்னால செஞ்சுட்டு இருந்தேன். அந்த சித்தம் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த சித்தத்தை தேவன்கிட்ட கொடுத்தாச்சு. இப்ப அந்த பணத்தை கண்ட்ரோல் பண்றது எதுவா இருக்கும்? இப்ப தேவனோட தான், அவர் சித்தப்படிதான் இது நான் செயல்படுன்றப்ப அதுக்குண்டான அறிவு வேணும், தெரிஞ்சுக்கணும். அதான் தேவனை பற்றி அறிகிற அறிவுல வளரும்ன்றது. தெரிஞ்சு அவர் சித்தம் என்னன்னு தெரிஞ்சு, வார்த்தை மூலமாக தெரிஞ்சு, அதன்படியே நம்ம போகும்போது நம்மளுக்கு வந்து என்ன, ஒரு சித்தத்தை நம்ம வச்சிடறோம். இப்ப நம்மளுடைய சித்தத்தை தேவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம்
நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப இன்னும் சுருக்கமா சொன்னா, ஒரு பெரிய வீட்டை கட்டுறோம். வீடு கட்டிட்டு வெளியூர் போகும்போது இந்த வீட்டோட ஒரே ஒரு சாவி. பாருங்களேன், அத்தனை பணம் செலவு பண்ணி வீடை கட்டுறோம். ஒரு ரூ. 20 ரூ. 30 சாவி. அதுதான் நம்ம நம்பிக்கை, மனுஷனோட நம்பிக்கை. அந்த சாவி எடுத்து ஒருத்தர்ட்ட கொடுத்துட்டு வர்றோம். பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் நம்பிக்கையா கொடுத்துட்டு போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த முழு வீட்டோட கண்ட்ரோல் இப்ப யார்கிட்ட இருக்கு? அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட கொடுத்தவன்ட்ட இருக்கு. நம்முடைய சித்தத்தை எடுத்து அப்படியே பிதாட்ட கொடுத்தாச்சுன்னா, இப்ப யாரோட கண்ட்ரோல் இருக்கு? பிதா கண்ட்ரோலர். அவர் தான் நம்ம. இப்ப இந்த சித்தம் சொல்றோம்ல, அது பைபிள் லாங்குவேஜ்ல சொன்னா இருதயம் பேர். இருதயம். அந்த இருதயம் என்னன்னா, எதை விரும்புது, எதை செய்யுது, அதான் முடிவு பண்ணிட்டு இருக்கு இல்லையா? ஏற்கனவே சுத்திகரித்தல் ஒரு பாடம் பார்த்து ஞாபகம் நினைக்கிறேன். அந்த இருதயம் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கப்ப, முழு சித்தம் என்ன சொன்னா இருதயம். அந்த இருதயம் தான் சித்தம். இப்ப என்ன பண்றாருன்னா, தேவன் சொல்றாரு, மகனே உன் இருதயத்தை எனக்கு தானே என்னது, இருதயத்தை கழட்டி கொடுக்கல, முழு சித்தத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. தயாரா? பெரியமானவர்கள் ஏற்கனவே உடன்படிக்கை செஞ்சிருக்கணும்னு கேட்டு பார்ப்போம், செய்ய போறோம்னு நினைச்சு பார்க்கணும். பெரியமானவர்களே, இப்படி நம்முடைய சித்தத்தை என்ன பண்ணியாச்சு? இப்ப தேவன்கிட்ட கொடுத்தாச்சு. அப்ப நம்முடைய சித்தம் என்னாச்சு? நம்மளுக்குன்னு இருக்கிறது என்னது? ஒண்ணு இல்லை. இப்ப இவ்வளவு நாள் என்னடா ஒரு இதுக்கு ஓடிட்டு இருந்தா, அது இன்னும் ஓடிட்டு உழைச்சதுக்கு ஒண்ணுமே பேசாம இருக்கிற, அது ஏன் சித்தம்பா? இப்ப எங்க அப்பாவோட சித்தம் இருக்கிறத வச்சு போப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சந்தோஷமா போறேன். இப்ப நம்ம சித்தம் மாறிடுச்சு, அவருடைய சித்தம். இது மாதிரி நம்ம செய்யும்போது நம்முடைய விருப்பம் என்னாச்சு? இப்ப முடிஞ்சிருச்சு, மரணம் ஆயிடுச்சா? கர்த்தர் இயேசுவுடைய சித்தம் மரணத்துக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி நம்முடைய சித்தம் என்னாச்சு? இப்ப மரணத்துக்குள்ள கொடுத்தாச்சா இல்லையா? அப்ப நம்முடைய எப்படி ஆண்டவருடைய மனுஷிக தன்மை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதோ, அதே போல நம்முடைய மனுஷீக தன்மையும் மறித்து அடக்கம் பண்ணியாச்சு. இது இருதயத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை. இத பெரியமானவர்களே, இது எப்ப நம்ம செய்யறோமோ அந்த செகண்ட் தான் நம்ம கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயமாகும். கிளியரா? எப்ப கிறிஸ்து சரீரத்தில் அவயமாக முடியும்? மரணத்துக்குள்ள ஞானஸ்தானம். ஓகே, நம்முடைய முழுமையான சித்தத்தை, முழுமையா நம்ம இருதயத்தை அப்படியே கொடுத்துறதுதான். அப்ப நம்மளுக்குன்னு எந்த ஒரு சாய்ஸுமே கிடையாதுன்னு சொல்லி எப்ப நம்ம ஸ்ட்ராங்கா டிசைட் பண்றோமோ, உறுதியா மனப்பூர்வமா செய்யறோமோ, அந்த செகண்ட் தான் நமக்கு கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயமாகும். அது வரைக்கும் ஆகல. அப்ப அது நம்ம ஒருவேளை நம்ம இதெல்லாம் செய்யாம நம்ம விருப்பப்படி இருந்துட்டே இருந்தோம்னா, நம்ம சொல்லிக்கலாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயம். பட் அவரு ஏற்றுக்கொள்வாரான்றது அவங்களை பொறுத்துதான், கேள்விக்குறிதான். பிரியமானவர்களே, இதைத்தான் வசனம் அருமையா சொல்லுது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்ப இந்த வசனத்தை புரிஞ்சிருக்கா? நீங்கள் மரித்தீர்கள். எப்ப மரிச்சீங்க? உயிரோடு இருக்கிறவங்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். அப்போஸ்தலர் உயிரோடு இருக்கிறவங்களை பார்த்து பேச, நீங்க மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைஞ்சிருக்கு. ஏசு கிறிஸ்து மனுஷியத்திலுமே மறிச்சாச்சு, நாமளும் மறிச்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. அதான் நீங்கள் மறித்தீர்கள். அப்ப ஏசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறாரு அப்படின்னா, அவர் எப்படி ஜீவனோடு இருக்கிறாரோ அதே ஜீவனை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு அந்த நிலையில் நம்ம இருக்கிறோம். தெரியுமானே? அப்ப யார் ஒருவர் இந்த நிலைமைக்கு கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயமாக இருக்கிறாங்களோ, அந்த டைம்ல இருந்து இனிமேல் அதாவது நாமன்னு என்ன அர்த்தம்? எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சோ? நிறைய முகங்கள் பசியில இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப இது காக்கக்கூடிய காதோட இருந்தா தான் பாடம் கேட்க முடியும். ஒருவேளை சோறு அரசு சொல்லுங்க, அதோட நிப்பாட்டிட்டு சாப்பிட்டு கூட உட்காரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம், உள்வாங்கலைன்னு நம்ம வாழவே நாய்க்கல. நம்ம அப்படி ஆயிடும். ஜெயம் கொள்ள முடியாது, 100% ஜெயம் கொள்ள முடியாது. நம்ம சொல்லிக்கலாம், முடியவே முடியாது. பெரிய மாணவர்களே, ஆக இது முக்கியம்.
அப்ப வந்து எப்ப இது மாதிரி நம்ம வந்து மரணத்துக்குள்ளாக நம்ம ஞானஸ்தானம் கிறிஸ்துவோடு சேர்ந்து மரிச்சு அடக்கம் பண்ணிட்டோமோ, அந்த செகண்ட்ல நம்ம கிறிஸ்து சரீரத்தில் அவயமாகிறோம். ஆயிட்டோம்னா இனிமேல் நாம வந்து மனுஷனா நம்மளை எப்படி பார்க்கன்றது அடுத்து சகோதர கொடுக்குறார். என்னன்னா, நம்ம இனிமேல் நம்மள வெறும் மத்தவங்க மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்கள, பக்கத்து வீட்டு இருக்கிறவங்க வெறும் மனுஷங்க நம்மளை பார்க்க கூடாது. அடுத்தது பூமிக்குரிய சுபாவம் உள்ளவங்களாகவோ, பூமிக்குறிக்குள்ள ஜனங்கள் வச்சிருக்க மாதிரி இலக்கு, டார்கெட்டு, லட்சியங்கள், நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் லட்சியங்கள் எல்லாம் என்னாச்சு கிடையாது, இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்கள நம்ம பார்க்க கூடாது. பிரியமானவர்களே, இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப எப்படி நம்ம பார்க்கணும்? அதுக்கெல்லாம் நம்ம வந்து செத்து போயிட்டோமே, மரித்து அடக்கம் பண்ணியாச்சு, இனிமேல் நான் முழுக்க முழுக்க மனிதன்ற தன்மை இல்லை. அப்ப நீங்க மரித்தீர்கள்னு சொன்னா இந்த சரீர மரணத்தை குறிச்சு இங்க பேசல. உங்களுக்கு பழைய சித்தம் எனக்குன்னு இருந்ததில்ல, நான் எதெல்லாம் விரும்பணும், எதெல்லாம் மனசு விரும்பினபடியே செஞ்சுட்டு இருந்தோமே, அந்த இருதயம் அதையெல்லாம் என்னாச்சு நடக்க முடியாது. அதெல்லாம் வந்து அதான் மரித்தாச்சுன்னு சொல்லியிருக்கு. பிரியமான அவளுக்கு எல்லாத்தையும் மறிச்சாச்சு. அப்ப இருந்து என்ன பண்றோம், இனிமேல் அப்பா என்னுடைய விருப்பம் எதிலுமே நடக்க வேண்டாம், அது இல்லை, இனிமே உங்க விருப்பம் தான் ஏன் விருப்பம்னு சொல்லி முடிவு பண்றோம். இதைத்தான் அங்க அப்போஸ்தலன் பவுல் பேசுறாரு. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்றார். அப்ப புரிஞ்சிருச்சா? அப்ப உயிரோடு இருக்கிறவங்க தான் பேசிட்டு இருக்கிறாரு. மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுக்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? நம்முடைய பூமிக்குரிய எல்லா விருப்பங்கள் சித்தங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கிறிஸ்து போல மரித்து அடக்கம் பண்ணிட்டோம்ல, நீங்களும் நானும். அது மறந்துட்டீங்களா? மறந்துடாதீங்க அப்படின்றார். பிரியமானவர்களே, அப்ப நம்ம வந்து இனிமேல் நம்முடைய அடையாளம் அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்லுமே, கணவன் மனைவி இருக்கிறோம். திருமணத்துக்கு மனைவி மட்டும் போக விரும்புவாங்களா? கணவன் வந்தா தான் எங்களுக்கு மரியாதை வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சொல்லுவாங்க, கேட்டுருமா? சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப மனைவியோட அடையாளம் எங்க இருக்கு? கணவன். அப்ப இப்ப நம்ம வந்து கிறிஸ்துவோட மரிச்சு அடக்கம் பண்ணி அவரோட சேர்ந்தாச்சு, நம்ம அடையாளம் என்னது? இப்ப நம்மள சொல்ல முடியுமா? அவர் இல்லாம நான் இல்லை. அந்த அடையாளம் பண்ணுங்க. நம்மளுக்குன்னு தனிப்பட்ட அடையாளம் என்னன்னா இயேசு கிறிஸ்து தான். நம்மளுக்குன்னு எந்த ஒரு அடையாளம் இல்லை, ஐடென்டிட்டி கிடையவே கிடையாது. அப்ப உலகம் நம்ம வந்து சாதாரண மனுஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆனா தேவன் நம்மளை அப்படி பார்க்கல. என் குமாரன் எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்கிறோம் அதே பார்வை நான் உன்னை பார்க்கிறேன். அவர் மனுஷிக தன்மைக்கு மறிச்சிட்டாரு, அதே போல நீயும் மறித்தவனா இருக்கிற அப்படின்றாரு. ஆனா பெரிய மன்னர் ஒரு விஷயத்தை கவனிங்க, அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் அதே உடல் தான் இருக்கு, அதே சரீரம் தான், அதே பலவீனம் தான், அதே ஜாப்பு தான், அதே தொழில் தான். ஆனா தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? மனுஷனா பார்க்கவே இல்லை. அது கவனிக்க. தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரோ அதே மாதிரி நம்மளை பார்க்கணும். நீ மனுஷன் கிடையாது, அந்த மனுஷிக தன்மை தான் நீ கொடுத்துட்டிய அப்படின்னு பார்க்கணும். அப்ப இனிமேல் நீ என் குமாரனுடைய சரீரத்தில் அவயமா இருக்கிறதுனால ஒரு புதிய சிருஷ்டியா நான் பார்க்கிறேன். இதைத்தான் இந்த வசனத்தில் சொல்றாரு. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னா, ஆண்டவருடைய மனுஷிக தன்மை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது, அதே மாதிரி அவரோடு கூட நம்முடைய மனுஷிக தன்மையும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது அப்படின்றத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கிளியரா இது? சரி. இப்ப சௌர சூழலுக்கு முன்னாடி வைக்கிற விஷயம் என்னன்னா, எல்லாரும் சோர்வா இருக்கிறீங்க, சீக்கிரமா லஞ்ச் முடிச்சுட்டு உட்காந்துருமா, இன்னொரு 3/4 மணி நேரம் போகும். நிஜமாவா? அப்பா சரி, சவர்ல சிரமப்பட்டு சாப்பாடு ரெடி பண்றாங்க. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போறோம். இப்ப ஏசு கிறிஸ்து என்ன மரித்து அவர் சித்தம் என்னாச்சு? மரித்து அடக்கம் பண்ணியாச்சா? மனுஷிக தன்மை என்னாச்சு? மறிச்சிட்டாரா? நம்மளும் மரித்து அடக்கம் பண்ணியாச்சா? அடக்கம் பண்ணியாச்சு.
அடக்கம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் எப்படி உயிரோடு வர்றது? அவர் உயிரோடு இருக்கிறாரு. இப்ப நம்மளும் அடக்கம் பண்ணியாச்சுன்றோம், சித்தத்தை அடக்கம் பண்ணியாச்சுன்றோம். இப்ப நம்ம அடக்கம்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா அடுத்து உயிரோடு இருக்கணும்ல. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தோம்ல. 4ஆம் வசனம் என்ன சொல்லுது வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த வசனத்துல தண்ணீரை குறிச்சு சொல்லல, சொல்லியிருக்கா? இல்ல. இங்க என்ன சொல்றாருன்னா கடைசி வார்த்தையை பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் அடக்கம் பண்ணியாச்சு, நாமளும் அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப என்னன்னா அவர் அடக்கம் பண்ண ஆண்டவரை எப்படி தேவன் எழுப்பியிருக்கிறாரா? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல எப்படி எழுப்பினாரு? புதிய ஜீவன் கொடுத்து எழுப்பினார். இது எதை குறிச்சு பேசிட்டு இருக்கிறார் அந்த வசனம்? அவரு தன்னை அர்ப்பணிக்கும் போது மனுஷீக தன்மையை கொடுத்து அவர் அடக்கம் பண்ணியாச்சு. புதிய ஜீவனோட எழுப்புறாருன்னா ஒரு புதிய சிருஷ்டியாக எழுப்பி இருக்கிறார். புதிய சிருஷ்டியாக எழுப்பி இருக்கிறார். இதான் புதிய ஜீவனோட. அப்ப நாமளும் மரித்து அடக்கம் பண்ணியாச்சுன்னு முழுமையா நிச்சயத்தோட இருந்தோம் அப்படின்னா நாமளும் எப்படிப்பட்டவங்கள இருக்கிறோம்? புதிய ஜீவனோடு, புதிய ஜீவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு எழுப்பி இருக்கிறோம். ஒரு புதிய சிருஷ்டியாக நம்ம எழுப்பப்பட்டு இருக்கிறோம். ஆமா இல்லையா? ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கோம் நியூனஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லியிருக்கோம். ஆண்டவருக்கு ஒரு புதிய சுபாவத்தை கொடுத்தாராம். அந்த சுபாவத்தை தான் இப்ப நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் தன்னை அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம், தன் சித்தத்தை அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அதே ஆண்டவர் தானே இருந்தார் பூமியில. அதே சரீரம் தானே இருந்துச்சு. அதே எதுல முகத்துல மாறுச்சு, சரீரத்துல மாறுச்சு, எது மாறுச்சா? இல்லையே இல்ல. மரணம் வரைக்கும் அப்படியே இருந்து அதே மாதிரி நாமளும் அப்படி இருப்போம். ஆனா தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்காரு? ஒரு புதிய சிருஷ்டி அவர். அதே போல நாமளும் புதிய சிருஷ்டியா. அப்ப நாம எப்படி ஒரு மரித்து அடக்கம் பண்ணும் போது சித்தத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணியாச்சு, நாமளும் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மரண நிலையிலே அவரு இல்ல மாதிரி நாமளும் இந்த மரண நிலையிலே இல்லை அப்படின்னா என்னன்னா, அப்ப அதனாலதான் சொல்றாரு நம்மளை உயிர் தெழுப்புறாரா. எப்படி? ஒரு மனுஷிக தன்மைய நம்ம மரித்து அடக்கம் பண்ணியாச்சு. எழுப்பும் போது இயேசு கிறிஸ்து அதே மனுஷிக தன்மையில எழுப்பலாம். எப்படி எழுப்பினாரு? புதிய ஜீவனாக, புதிய சிருஷ்டியாக எழுப்பி இருக்கிறார். அப்ப நாமளும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சுன்னா நம்மளும் எழுப்பப்பட்டு எப்படியா இருக்கிறோம்? இப்ப புதிய ஜீவனோடு புதிய சிருஷ்டியா இருக்கணும். இதனாலதான் அப்போஸ்தலர் சொல்றாரு, இந்த வசனம் நல்லா கவனிங்க. ரோமர் 8:9 வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பிரியமான இந்த வசனத்தோட அர்த்தத்தை நீங்க தான் சொல்லணும். அப்ப நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு தெரியும். வசனத்தை நீங்க சொல்லுங்க. உங்க வசதிக்காக ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள்னா என்ன அர்த்தம்? இது எல்லாருக்கும் உண்டான கேள்வி. புதுசா உங்களுக்கு கடவுள் படிக்க பண்றது இல்ல, எல்லாருக்கும் சேர்ந்த கேள்வி. இப்ப கேட்டதுல நம்ம சொல்லுவோம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல்னா என்னது? அப்ப அந்த மாம்சம் என்னாச்சு? அதான் அடக்கம் பண்ணியாச்சு. இனிமேல் கிடையாது. ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்களா? நீ புதிய சிருஷ்டியா இருக்கிற, நீ ஆவிக்குரியவன், நீ மனுஷன் கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் மனுஷனாந்த பூமியில அதே சரீரத்தோட இருந்தார். அப்படிதான் நீ இருக்கிற. பட் அவருடைய நிலைமை புது சிருஷ்டியா இருக்கிற, அதே மாதிரி நீ புது சிருஷ்டின்றார். பிரியமானவர்கள், இதெல்லாம் முழுமையான விசுவாசத்துல நம்ம இருக்கிறது. விசுவாசம்னா என்னது? டெஃபினேஷன் என்னது? வசனம் இருக்குல்ல, காணப்படாதவர்களே இதை பார்க்கறது இல்ல, கண் கூட உணர கூட முடியாது, பட் நிச்சயமா விசுவாசிக்கின்றார். விசுவாசனா அந்த பெனிஃபிட். ஏன்னா நம்ம எல்லாம் விசுவாசித்து நடக்கிறவர்கள், தரிசித்து நடக்கிறவர்கள் என்றப்ப இதெல்லாம் நிச்சயமா நம்ம கூட நிறைவேறக்கூடிய காரியம். பெரியமானவர்களே, இந்த ரகசியங்கள்லாம் உலக ஜனங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்ட ரகசியம். அப்ப நம்மளையும் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, நம்மள மாதிரி இவங்களும் ஒரு பாவ நிலையில தானே அவங்களும் இருக்கிறாங்கன்னு தான் பார்வை இருக்கும். அதான் ஆண்டவர் பார்த்தாங்க, அப்படிதான் நம்மளும் பார்ப்பாங்க. இப்ப நம்ம நம்ம அர்ப்பணிச்ச நம்ம மனுஷிக தன்மையை அர்ப்பணிச்சு
அது உருவகமா நம்ம மரித்தது, உருவகமா எழுப்பி இருக்கிற விஷயத்த அவங்களால பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது, புரியவும் புரியாது. பட் நாம அதை உணரணும் பிரியமானவர்களே. அப்ப இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்றது என்னன்னா, ஒரு புதிய சுபாவம், ஒரு புதிய நம்பிக்கை, புதிய எதிர்பார்ப்பு, கிறிஸ்துவுடனான ஒரு புதிய உறவு, இதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இப்ப நீங்களும் நானும் வச்சிருக்கிறோம். இப்ப இன்னைக்குள்ள கண்டிஷன் என்ன தெரியுதா நம்மளுக்கு? இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, யார் உண்மையா கிறிஸ்துடைய சரீரத்துல கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து அவர் சரீரத்துல அவயவமாகி அவரோட, அதாவது எப்ப மறிச்சு அடக்கம் பண்ணி சரீரத்துல அவயவமாகி புதிய சிருஷ்டியாக அவர் இருக்கிற போல நானும் இருக்கிறோமோ, இப்ப நம்மளுக்கு என்னன்னா, இந்த பூமிக்குரிய நம்பிக்கைகள், பூமிக்குரிய நோக்கங்கள், பூமிக்குரிய லட்சியங்கள் எதுவுமே நம்மளுக்கு இனிமேல் கிடையாது. ஏன் கிடையாது? கிறிஸ்துவுக்கு கிடையாது, ஆனா எனக்கும் கிடையாது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்மளுக்கு இருக்கணும். இதைத்தான் நம்ம எப்பவுமே வாசிக்கக்கூடிய ஒரு வசனம். அதோட அர்த்தம் இப்போ புரிய நினைக்கிறேன். 2 Corinthians 5:17 வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒளிந்து போயின. என்ன ஒளிந்து போச்சு? என்ன பழசு ஒளிஞ்சிருச்சு? மனுஷனா வாழ்றதுக்கு உண்டான எல்லாம் இருக்குல்ல, ஒரு உரிமைகள், ஸ்லாக்கியங்கள் எல்லாமே என்னாச்சு? எதிர்காலத்தோட நம்பிக்கை, இப்படிலாம் நான் இருப்பேன், லட்சியங்கள், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், எல்லாம் என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. இப்ப மரித்தவன் ஒன்றும் அறியான்னு சொல்லியிருக்கு. அப்ப ஒரு யோபுல சொல்லப்பட்டு மறுத்து அடக்கம் நேசம் ஒண்ணுமே தெரியாது, அந்த நிலைமையில நம்ம இருக்கணும்ன்றார் பிரியமானவர்களே. ஆனா சரீரத்தில் இருப்போம், மொத்த மனுஷனா பார்ப்பாங்க. நம்மளை எப்படி பார்க்கணும்? அதே மாதிரி நம்மளை பார்க்க கூடாது. ஒரு மனுஷன் மனுஷனா பார்க்கிற மாதிரி நாம நம்மளை பார்க்க கூடாது. அப்ப எப்படி பார்க்கணும்? தேவன் என்னை எப்படி பார்க்கிறாரோ அது மாதிரி நான் என்னை பார்க்கணும். நான் மனுஷன் இல்லை, நான் ஒரு புதிய சிருஷ்டி. பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் இல்ல, எல்லாமே புதுசாயிருச்சு. புதிய நம்பிக்கை, புதிய நோக்கம், புதிய லட்சியம், இதுதான் நம்மளுக்கு இருக்குன்றார் பிரியமானவர்களே. இதை நம்மளுக்குள்ள தெரியும். உலகம் நம்மளுக்கு தெரியுமா? இதை பத்தி உலகத்தை நம்மளை பத்தி புரிஞ்சுக்குவாங்களா? அதான் வசனம் சொல்லுது, உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்ம அறிவில்லை. ஆண்டு இந்த பூமியில தன்னை அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் இருந்தாரு. அவர் யாருமே அவரை பத்தி புரிஞ்சுக்கல, புது சிஷ்யன்ட தெரியல, அவங்களுக்கு உணர முடியல. அதே போலதான் நம்மளுக்கும் நம்மளே அறிய மாட்டாங்க. பிரியமானவர்களே, நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மளுக்குள்ள எந்த ஒரு சரீர மாற்றமும் இருக்காது, முகம் மாறாது, எல்லாமே அப்படியே இருக்கும். ஆனா எங்கதான் மாற்றம் வந்திருக்கும்? இருதயத்துல மாறிடுச்சு. இருதயம் எங்கே போயிடுச்சு? ஹார்ட் இருக்கு, அங்க சொல்றது சித்தம். அந்த சித்தம் நம்ம இல்லை. இப்ப இருதயத்தை எனக்குத்தான் கொடுத்தாச்சு நம்மளுக்கு, உனக்குன்னு இருதயமே இல்லை அப்படின்னா அவருடைய சித்தம் தான் இங்க, அவருடைய இருதயம் தான் இங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம நினைக்கணும், எதை விரும்புறோம் அதான் செய்யணும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை. அப்ப மாற்றங்கள் எதுல வருதுன்னா, வெளிப்புறமா எந்த மாற்றமும் இருக்காது. அதே தொழில், அதே வேலை, அதே சரீரம், அதே தான், முகத்துல எதுவுமே மாறாது. ஆனா உள்ளத்துல மாற்றம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்க புதிய சிருஷ்டி. அவங்கதான் மரணத்துக்குள்ள ஞானசம் எடுத்திருக்கிறாங்க. அவங்கதான் கிறிஸ்துவ சரீரத்துல அவயமா இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இவங்க மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இவங்க மட்டும்தான் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க முடியும். இவங்கனால மட்டும்தான் சிலுவையை தூக்கிட்டு போக முடியும். ஏன்னா அவருக்கு நடந்தா எனக்கு நடக்கும்னு உறுதியா பார்ப்போம். பிரியமானவர்களே, அப்ப நாம இப்ப கிறிஸ்துவோட சேர்ந்து அவயமா ஆயிட்டோம். அப்ப அவர் தன்னை புது சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் தன்னை அர்ப்பணிச்சதுக்கு ஒரு பூமியில வாழ்ந்த வாழ்க்கை பலியின் ஜீவன் செஞ்சாரா? செஞ்சாரு. அவர் தனக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசப்படுத்தி காமிச்சிட்டே இருந்தாரா? எல்லா விஷயம் வேறுபட்டவராக இருந்தார். அது போல நாமளும் இந்த பூமியில இருந்தாலும் பழைய இதெல்லாம் ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்லும் போது, பழைய நட்புகள், நம்ம ஆவிக்குரிய கரம் விட்டு திசை திருப்பக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வேறுபட்டவங்களா இருக்கணும், தனிப்பட்டவங்களா இருக்கணும். பிரியமானவர்களே, அப்ப நாமளுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா, பரலோக காரியங்களுக்கு மட்டும்தான் உயிரோடு இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்கள் செய்யறதுக்கு மட்டும்தான் உயிரோடு இருக்கிறோம். மற்ற பூமிக்குரிய காரியங்கள் செய்யறதுக்கு எல்லாம் என்ன பண்ணியாச்சு? செத்து போயாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. பிரியமானவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து உயிரோடு இருந்தார். இப்ப தன்னை அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம்
எதற்காக? பரலோக காரியங்களுக்கு மட்டும்தான் அவர் உயிரோடு இருந்தார், செய்யறதுக்காக. அது எப்படியாச்சும் நான் அங்க அதை செய்யணும் பிதாவின் சித்தம். அதே போல நாமளும் இங்க இருக்கணும் பிரியமானவர்களே. அப்ப நம்மளுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய வாழ்க்கை எல்லாமே பரலோக சம்பந்தப்பட்ட சிந்தனையாவே தான் இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும். அப்போ இப்போ மற்ற ஜனங்கள் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் மனதுல வச்சு செஞ்சு முடிச்சுட்டு தான் இப்ப எங்க நிக்கிறாரு? யோர்தான் நிக்கிறாரு. அப்ப தண்ணீர ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்களை மைண்ட்ல செஞ்சுட்டு அங்க நிக்கிறாரு. அதான் 3 வருஷங்களை பார்க்கும்போது எங்குமே தண்ணியை குறித்து பேசவே இல்லை பிரியமானவர்களே. அப்ப தண்ணியில ஞானஸ்நானம் எடுக்கிறாருன்னா அவர் தன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையும் பூமிக்குரிய சுபாவத்தையும் ஏற்கனவே அடக்கம் செஞ்சிருந்ததோட வெளிப்படையா காமிக்கக்கூடிய அடையாளம் தான் என்னன்னா அந்த தண்ணியில முங்கி இருக்கிறது. இந்த விஷயம் தண்ணியில முங்கி இருக்கிற விஷயம் ஆண்டவர் ஆழமான ஒரு அர்த்தத்தை கொண்டதா இருந்திருக்குமா இல்லையா? என்ன செஞ்சோம் அதுக்கு வெளிப்படையா காமிக்கணும் அப்படின்றது ஆழமான அர்த்தமா இருக்கு. அதே போல இப்ப இப்ப இவர் எங்க நிக்கிறாரு? யோர்தான் நிக்கிறாரு. யோவான் யாருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு? யூதர்களுக்கு. அவங்க யாரு? பாவம் செஞ்சவங்க இல்லையா? நியாயபூர்வமானது மீறின குற்றங்கள் தவறு செஞ்சவங்கள நிக்கிறாங்க. அந்த வரிசையில இவர் நிக்கிறாரு. பாவம் செய்யாத ஆண்டவர் எப்படி அங்க ஞானஸ்நானம் எடுக்க முடியும்? ஆனா அவர் செய்ய வேண்டிய கட்டம் பாருங்க. ஆரம்பமே இப்படிப்பட்ட டெஸ்ட் பாருங்க. யார் மித்திர ஊழியம் செய்ய போறாரு? இனிமேல் எல்லாருக்கும் முன்னாடி ஊழியம் செய்ய போறாரு. முதல் பரீட்சை என்னன்னா, நீ தான் எங்களை மாதிரி பாவியான நின்னுதானே ஞானஸ்நானம் எடுத்தோம். நீ என்னமோ புதுசா பரிசுத்தம் ரொம்ப பரிசுத்தர் மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லுவாங்கல்ல. எப்படிப்பட்ட பரீட்சை வருது? அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நிக்கிறாரு. ஆனாலும் அவர் மைண்ட்ல என்னன்னா, நான் என்னுடைய சரீரத்துக்கு தலையா இருக்க போறேன். அப்ப தலையாகி நான் என்ன செஞ்சு காமிக்கணுமோ என்னுடைய சரீர அவயமும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்மாதிரி அவங்களுக்கு காமிக்கிறது ரொம்ப அவசியம் சொல்லி அங்க செய்யறாரு. அப்ப தன்னை பின்பற்றவர்களுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இதுல இருக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க செய்யறாரு. அப்ப அவர் தண்ணியில முங்கி இருந்திருக்கிறது ஏற்கனவே உண்மையா ஒரு ஞானஸ்நானம் செஞ்சார்ல, தன்னை மறைத்து அடக்கம் பண்ணது. அந்த ஞானஸ்நானத்தோட வெளிப்படையான அடையாளம் அதுதான் என்னது? தண்ணியில முங்கி இருந்திருக்கிற இந்த அடையாளம். அதைத்தான் என்னன்னா இத செஞ்சாரு. இப்ப இன்னும் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது அல்லது அப்போஸ்தலர் என்ன ஞானஸ்நானம் கொடுத்தது வெறும் உண்மையான ஞானஸ்நானம், தண்ணீர் ஞானஸ்நானம் இல்ல, மரண ஞானஸ்நானம் தான் அப்படின்றதுக்கு நிரூபிக்கிறதுக்காக இன்னொரு காரியத்துக்குள்ள போனோம்னா, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கடைசி ராபோஜனத்துல சீசர்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சில விஷயங்களை பேசுறாரு. அதுதான் என்னன்னா, ஒரு வசனம் லூக்கா 12:50 வாசிக்கலாம். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவு எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இது எதை குறிச்சு சொல்றாரு? முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டுன்றாரு. அப்ப ஏற்கனவே ஒரு ஸ்நானம் எடுத்துட்டேன், இப்போ ஒரு ஸ்நானம் இருக்குன்றாரு. இந்த ஸ்நானத்தை என்ன சொல்லிட்டு இருக்கிறாருங்க? தான் மரிக்க போறதை குறிச்சு பேசிட்டு இருக்கிறார். அப்ப அங்க தண்ணியை பத்தி பேசல. அப்ப ஏற்கனவே நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஸ்நானம் எடுத்துட்டேன், இன்னொரு ஸ்நானம் இருக்குன்றாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? ஏற்கனவே தண்ணியில எடுத்தது கொடுத்து சொல்லல, மனுஷிய தன்மையை மறிக்க கொடுத்தது அது முதல் ஸ்நானம். இங்க என்ன இன்னொரு ஞான ஸ்நானம்ன்ற என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய லிட்டரலான சரீர மரணத்தை குறிச்சு இங்க பேசிட்டு இருக்கிறாரு. அது வரைக்கும் நான் நெருக்கப்படுகிறேன்றார். அப்ப நம்ம இந்த வசனத்துல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம என்னைக்கு நம்ம முழுசா அர்ப்பணிக்கிறோமோ அதுல இருந்து நம்முடைய இரண்டாவது ஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் எப்படிப்பட்டதா இருக்கும்? நம்மளுக்கு பாடுகள் நிறைந்ததா இருக்கும் நம்மளுக்கு பிரியமானவர்களே. சரி, அப்ப தன் மறிக்க நிக்கிறாரு, சரி ஞானஸ்நானம் எடுக்க நிக்கிறாருன்னு சொல்லும் போது அவர் ஏன் பாவியில் நிக்கிற இடத்துல இருக்கணும் அப்படின்னா, அவர் தன்னை பலியாக செலுத்த போறாரு, பின்னடியாளருக்கு ஒரு அடையாளமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முழுமையா தன் கிரைய பலியாக அங்க கொடுக்கிறார். எது விலைக்கிரயமா மனுக்குலத்துக்கு கொடுக்க போறான்றப்ப இதெல்லாம் இருதயத்துல ஞானஸ்நானம் எடுத்தது வெளிப்படையா செய்யணும், தன் பின்னடியாளருக்கு அடையாளமா இருக்குன்றதுக்காக செய்யறாரு. இது செஞ்சாதான்
பின்னடியார்களுக்கு அதேபடி நடக்க முடியும்னு அடிச்சுவடுகளை வைத்து போறார். பிரியமானவர்களே, அப்ப இதுதான் ஆண்டவர் வந்து தண்ணீர்ல எடுக்கும்போது அவர் அர்ப்பணிப்பின் அடையாளமா இருந்தது. பிரியமானவர்களே, அப்ப இயேசு கிறிஸ்து மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் சொல்லுது உண்மையான ஸ்நானம். இங்க அடுத்த ஒரு மரணம் இங்க வருது. அப்ப அவர் வந்து தன்னை முதல் ஸ்நானத்துல என்ன ஒரு அர்ப்பணிப்பு என்ன செஞ்சாரோ, என்ன தன்னை வாயினால அறிக்கை செஞ்சாரோ, என்ன பொருத்தனை பண்ணாரோ தேவன்ட்ட, அதை முழுமையாக நிறைவேற்றி முடிச்சாரு அந்த ஞானஸ்நானத்துல. பிரியமானவர்களே, அப்ப நிபந்தனைகள் இல்ல, முதல் நிபந்தனை என்ன பண்ணாருன்னா, முதல்ல தன்னை அர்ப்பணிக்கும் போது நான் என்னென்னலாம் இனிமே உங்களுடைய சித்தத்தை தான் செய்வேன்னு சொன்னதை அந்த 3 வருட காலமாக அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றி முடித்தார். அப்ப அப்ப ஒவ்வொரு நாளும் தன் ஜீவனை கொடுத்துக்கிட்டே வந்தார். அனுதினமும் சாகுறேன்னு சொல்லி பவுல் சொன்னார்ல, அதை இயேசு கிறிஸ்து செஞ்சார். தன்னுடைய திறமைகள், தன்னுடைய எனர்ஜி, தன்னுடைய ஆற்றல்கள், தேவன் கொடுத்த வல்லமை எல்லாத்தையும் அது தேவனுக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் மற்ற சௌரசர்களுக்காக செலவு செஞ்சு அனுதினமும் மறைச்சுக்கிட்டே வந்தார். அந்த மரண ஸ்நானம் நிறைவேற நெருங்கும் போது அவருக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த முடியும் போது ரொம்ப கஷ்டங்கள், வேதனை ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனாலதான் இந்த முடிகிற வரைக்கும் அதிகமா நெருக்கப்படுகிறேன்னு சொல்றாரு. இப்ப வந்து அவருடைய அந்த ஞானஸ்தானம் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து, மரண ஞானஸ்தானம் எடுத்ததுல இருந்து நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து அந்த காலப்பகுதி இருந்தது. அப்ப ஞானஸ்தானம்ன்றது ஒரு நாள் ஈவெண்ட் கிடையாது. என்னைக்கு நம்ம முழுசா அர்ப்பணிக்கிறோமோ அன்னையிலிருந்து நம்ம ஜீவன இந்த சரீரம் மரிக்கிற வரைக்கும் உள்ள காலப்பகுதி தான் என்னது? ஞானஸ்தானம். இப்ப அனுதினமும் ஞானஸ்தானம் எடுத்துட்டு இருக்கணும். அப்படின்னா என்னது? ஞானஸ்தானத்தை மூழ்குதல். அனுதினமும் நம்ம என்ன பொருத்தனை செஞ்சோமோ அதுக்கு நம்ம உடன்பட்டு போயிட்டே இருக்கணும். பிரியமானவர்களே, கடைசியில என்ன செஞ்சாரு? முடிந்ததுன்னு சொன்னார். என்ன முடிந்தது? அவருடைய மரண ஞானஸ்தானம் முடிந்தது, அவருடைய அர்ப்பணிப்பு முடிந்தது அப்படின்னு அர்த்தம். அப்ப நாமளும் வந்து அதே போல செய்யணும். பிரியமானவர்களே, அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சு தன்னை ஞானஸ்தானத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டார். அப்ப நாமளும் என்ன பண்ணணும்? அதே மாதிரி நம்ம என்னைக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அதுல இருந்து இந்த சரீரம் வந்து அந்த மரிக்கிற வரைக்கும் நம்ம வந்து உள்ள காலப்பகுதியில அனுதினமும் இந்த ஞானஸ்தானத்தை நம்ம செஞ்சுட்டு மரண ஞானம் செய்யணும். கடைசியில இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, அதே போல நாமளும் மரிக்கணும் இல்லையா? அந்த மரணத்திலையும் பாத்தீங்கன்னா 2 வித்தியாசம் பார்க்கலாம். இன்னைக்கு சபையும் மரிக்கணும், மரிச்சுதான் ஆகணும் இல்லையா? சரீரம், உலக ஜனங்களும் மரிக்கிறாங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்கணும். ஆமா இல்லையா? நாம மரிக்கிறதுக்கும் சபை வகுப்பார் மரிக்கிறதுக்கும் உலக ஜனம் மரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். என்ன அப்படின்னா, இப்ப நாம எல்லாம் எப்படி மரிக்கிறோம்னா, கிறிஸ்துடைய மரணத்தில் பங்கெடுத்து அதன் மூலமாக நம்மையே எல்லாத்தையும் பலி செலுத்தி, இயேசு கிறிஸ்து எப்படி அனுதினமும் எல்லாத்தையும் தேவனுக்குன்னு செலவு பண்ணி, ஊழியர்களுக்கு செலவு பண்ணி எனர்ஜி எல்லாம் ஆற்றல்லாம் முடிஞ்சு போய் நான் ஓய்வு எடுக்கிறன்ற அளவுக்கு போயிட்டேன், டயர்டா இல்லையா? கடைசி சிலுவை தூக்க கூட அவருக்கு எனர்ஜி எல்லாம் போச்சு. அப்ப அப்படியா வந்து மொத்தமா மரிச்சார். அதே போல நாமளும் நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொடுத்து கடைசியில மரிச்சு ஜீவனை விடணும். இதுதான் நம்முடைய மரணம். உலகம் எப்படி மரிக்குது? ஆதாம் நிமித்தம் அந்த தண்டனையினால மரிக்குது, பாவத்தினால மரிக்குது. அப்ப நம்முடைய மரணத்துக்கும் அவங்களோட மரணத்துக்கு நிச்சயமா வித்தியாசம் இருக்கணும். பிரியமானவர்களே, அப்ப இயேசு கிறிஸ்து மரிச்சது எதுக்கான? விலைக்கிரயமா கொடுத்தாரு, மனுக்குலத்துக்கான பாவ நிவாரண பலியா கொடுத்து மரிச்சார். அப்ப நாமளும் வந்து பாவ நிவாரணம் நம்மளுக்கு பங்கு இருக்கா இல்லையா? ஆமா இல்லையா? இருக்கு. டயர்ட் ஆயிடுச்சா? வெரி குட். ஓகே. அப்ப நம்மளும் வந்து நம்முடைய மரணமும் கிறிஸ்துடைய மரணம் போலவே அவருடைய பலியில நாமளும் பங்கெடுத்து அந்த மரணத்துல இணைஞ்சிருக்கணும். அவருடைய மரணத்துல நம்மளும் இணைஞ்சோம். மனுஷகிட்ட மறிக்க கூடும் போது மறிச்சோம். அதே மாதிரி நாமளும் மறிச்சிட்டோம். அவர் எழுப்பப்பட்டது புதிய சிஷ்யா எழுப்பப்பட்டார், நாமும் புதிய சிஷ்யா எழுப்பப்பட்டிருக்கிறோம். அவர் அந்த 3 வருட காலையும் பலியின் ஜீவன் செய்த எல்லாத்தையும் தேவனுக்காக, ஊழியர்களுக்காக, சவுலுக்காக செலவு பண்ணி கடைசியில ஜீவனை விட்டார். அதே போல நாமளும் விடணும். அப்ப அவருடைய பலியின் ஜீவியத்துல நாமளும் இணைஞ்சிருக்கிறதுனால அதே பலிகளை நாமளும் செலுத்தி கொண்டே இருக்கணும் அனுதினமும். பிரியமானவர்களே, அப்ப அவர் வந்து அப்ப நம்மளை வந்து எப்படி நம்ம பலி செலுத்த முடியும் அப்படின்னா, தகுதிப்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். மனு குலத்தை நீதிமான்கள் ஆக்கல. அப்படின்னா நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறான்னா என்ன அர்த்தம்?
புதுசா இருக்கிறவங்க கேட்டா நல்லா இருக்கும். நம்ம நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரா இல்லையா? நீதிமான்கள்னா என்னது? இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. பசி மயக்கத்துல இருக்கிறோம். ஆதாமுடைய தண்டனை தீர்ப்புல இருந்து நம்ம விடுவிச்சுட்டோம். சுருக்கமா சொன்னோம். சரியில்லாத நிலைமையில இருந்து சரியா ஆக்கி இருக்கிறார். நீதிமான்கள் ஆக்கியிருக்கும். மனுக்குலம் அப்படி இல்லை. பாவம் மரண தண்டனையில இருக்க சாகுறாங்க. அவங்க மரணத்துக்கு நம்மள ரொம்ப வித்தியாசமா இருக்கணும். அப்ப நாம அதான் வசனம் என்ன சொல்லுது? அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அப்ப அவரோடு கூட பாடுகளை சகிக்கணும். அவரோடு கூட பாடுகளை சகிக்கணும்னு என்ன அர்த்தம்? யாருனால மட்டும்தான் அதை செய்ய முடியும்? யாருனால அவரோடு கூட பாடுகளை சகிக்க முடியும்? கிறிஸ்துவோட வாழுங்காமன்னு சொல்லக்கூடாது. கேட்ட பாடத்துல பதில் சொல்லுங்க. யாரெல்லாம் கிறிஸ்துவோடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய சரீரத்தில் அவயவமாகி அவரோட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரை போல புதிய சிஷ்ட உயிர்த்து எழுப்பப்பட்டு அவரை போலவே இந்த 3 வருட பலியின் ஜீவியத்துல எப்படி செஞ்சார் அதே போல இணைஞ்சு நானும் என்னை பலி செலுத்தி கொண்டிருக்கிறேன் சேர்றவங்க மட்டும்தான், அந்த விசுவாசத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் அவரோடு கூட பாடுகளை சகித்தோம். அவர் சகித்த மாதிரி நாமளும் சகிக்க முடியும். அப்பதான் செகண்ட் பாட்டுக்குள்ள போக முடியும். இதுதான் இன்னொரு வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவர் மரித்தாரு, அது மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டுச்சு, உயிர் தெழுந்தாரு, புதிய ஜீவியா இருந்தாரு. அதே போல நானும் மரித்து அடக்கம் பண்ணியாச்சு, புதிய ஜீவியா இருக்கிறோம். நம்ம அதே போல நம்மளும் செய்யணும். பிரியமானவர்களே, இப்ப அப்ப நம்ம அந்த 2வது பாட்டு இருக்குல்ல, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் ஆளுகை செய்யணும். முதல்ல அந்த கண்டிஷன் நிறைவேற்றாம 2வது பாட்டுக்கு வர முடியாது இல்லையா? அப்ப 2வது பாட்டுக்கு வரணும் அப்படின்னா நாம அவருடைய பலியின் ஜீவத்தை நாமளும் பங்கு கொள்ளணும். அவர் மங்கியில நாம பங்கு பெறணும் அப்படின்னா இதுலயும் நம்ம பங்கு பெற்றாதான் முடியும். அப்ப கிறிஸ்துவோடு சேர்ந்து மரிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, உடல் ரீதியான மரணத்தை குறித்து சொல்லல. நம்முடைய சொந்த சித்தம், உலக ஆசைகள், பூமிக்குரிய உரிமைகள் எல்லாமே. பூமிக்குரிய உரிமைகள் என்ன சொல்லலாம்? பூமிக்குரிய உரிமையில பலி செலுத்தணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு வேற வழி இல்லை, பசிச்சாலும் பரவாயில்ல, நம்ம செஞ்சுதான். நீங்க செய்யாத ஒண்ண செஞ்சேன்னு சொல்லி குற்றம் சொல்லுவாங்க. நீ செய்யவே இல்லை, நீ என்ன பண்ணுவ? நான் செய்யல, இல்ல ப்ரூவ் பண்ணி காமிக்கவா? ஆர்குமெண்ட் போக ஆரம்பிக்கும் இல்லையா? அப்ப என்ன, நம்ம உரிமையில நிலைநாட்ட முயற்சிக்கிறோம். அமைதியா போயிட்டோம்னா, நான் சொன்னேன்ல, உண்மையிலே நீ தப்பு செஞ்சிருக்கிற, அவமானப்படுத்துவாங்களா? வாங்கிக்கணும், சகிச்சுக்கணும். கிறிஸ்துவ சகிச்சார்ல, ஏதாச்சும் நியாயம் கேட்டாரா? கடைசி டைம்ல எல்லாம் எங்கேயுமே கேட்கல. அவர் உரிமையெல்லாம் கொடுத்துட்டாரு, நம்மளுக்கு உரிமையே இல்லை. அப்ப நம்ம அவமானப்படுத்துறாங்களே ஆண்டவரே, நான் செய்யல, செஞ்சேன்னு சொல்லி குற்றப்படுத்துறாங்க. நான் எப்படி இதை நிரூபிச்சுதான் ஆகணும்? நிரூபிக்கலாம், ரொம்ப அவமானப்படுத்த குற்றப்படுத்துவாங்க. அதுதான் சித்தம், வாங்கிக்கோ. அப்ப என்ன நடக்குது? நம்மளுக்கு அந்த குணலட்சணம் உருவாக ஆரம்பிக்கும், பொறுமை உருவாகும், சகிப்புத்தன்மை உருவாகும். அப்ப நம்மளை குற்றப்படுத்துவங்க மேல நம்மளுக்கு கசப்பு வராது. அடுத்து நாளுக்கு அவங்க இறக்கப்பட ஆரம்பிப்போம். ஐயோ, எவ்வளவு பலவீனத்துல இருக்கிறாங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி மாறக்கூடிய வாழ்க்கை வெளிச்சமாக மற்றவங்களுக்கு பிரகாசிக்கும். அப்ப அவர் எப்படி இருந்தாலும் நானும் இருக்கணும்னு சொல்லி அந்த மாற்றங்கள் நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும். இதுதான் தேவன் நம்மகிட்ட. அப்ப உரிமைகள்லாம் நம்ம கொடுத்தாச்சுன்னா, ஒரு ஆர்குமெண்ட் போறவங்ககிட்ட உரிமை கொடுக்கலன்னு அர்த்தம். விவாதத்துக்குள்ள போறாங்க அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணல, உரிமைகளை கொடுக்கலன்னு அர்த்தம். உரிமையில வச்சிருக்கிறாங்க. அதனால என்ன குற்றச்சாட்டு பண்ணாலும் எவ்வளவு வாங்கினாலும் வாங்கிக்கொள்ளணும். இதுதான் அப்பாவுடைய சித்தம். அவமானப்படுத்தலும் வாங்கிக்குவோம், பழிச்சொல் வாங்கிக்குவோம், எல்லாம் வாங்கிக்குவோம். இது அப்பாவுடைய சித்தம். வாங்கும்போது நம்முடைய இருதயத்துல ஒரு உருமாற்றம் உருவாக ஆரம்பிக்கும். கிறிஸ்து உருவாக ஆரம்பிப்பார், புது சிருஷ்டி வளர ஆரம்பிக்கும் நாளுக்கு நாள். பிரியமானவர்களே, இதைத்தான் அங்க நம்ம இதெல்லாம் யாரு இந்த மாதிரி வளர்றாங்களோ இங்கதான் மையங்கள். இதுதான் என்னதுன்னா, இப்ப அந்த உரிமைகள் வரணும்ல. அப்ப நம்ம உரிமையில என்ன பண்ணிட்டோம்? பலி செலுத்தியாச்சு. அந்த இடத்துல பயன்படுத்தலாம், பலி செலுத்தியாச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இங்க கிறிஸ்துவோட பலி நம்ம இணைஞ்சு இருக்கிறோம்னு அர்த்தம். அவரோடு சேர்ந்து நான் பாடுகளை சகிச்சுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஆகா,
இந்த பாடுகளை சகிச்சுட்டு இருக்கிறேன்னா எனக்கு மகிமை நிச்சயம் அப்படின்னு உறுதி சொல்லலாம். ஏன்னா அவங்க பாடுகளை சகித்தோம்னா ஆளுகை சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லுது. இப்ப நான் சகிக்கிறேன்னு சந்தோஷமா சகிக்கும் போது அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். பிரியமானவர்களே, அதான் இங்க சொல்றாரு கடைசி வசனம். அந்த இதுல ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 வசனங்கள் பார்த்தோம்ல, 5ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்ப, மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தோம்னா உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான. இது இங்கேயும் தண்ணியை குறிச்சு இங்க சொல்லல, தண்ணி ஞானஸ்நானத்தை குறிச்சு சொல்லவே இல்லை. இது உண்மையான ஞானஸ்நானத்தை குறிச்சு பேசிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இது அப்போஸ்தலர் பவுல் அவங்ககிட்ட பேசும்போது, இப்ப நம்முடைய உயர்ந்த லட்சியமா நம்ம என்ன நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா, அவருடைய அப்போஸ்தலர் பவுல் தன் வாழ்க்கையை பேசுறார். இப்ப நான் மரண ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இப்ப நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றார் பாருங்க. பிலிப்பியர்ல வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:10 வாசிக்கலாம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். அவருடைய லட்சியத்தை பாத்தீங்களா? அவருடைய லட்சியம் இது. எப்படியாச்சும் நானுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பதற்கு தகுதி அடையணுன்றார். அப்ப இங்க தன்னுடைய மரண ஞானஸ்நானத்தை பலியின் ஜீவத்தை எப்படி செய்யறேன்னு சொல்லி அறிக்கை செய்யறாரு. பெரியமானவர்களே, ஒருவேளை தண்ணியில முங்கி எந்திருக்கிறதா ஞானஸ்நானம் சொன்னா இந்த வசனம் முரண்பாடாயிரும். தண்ணியில முங்கி எந்திருக்கிறதா உண்மையான ஞானஸ்நானம் சொன்னா இந்த வசனங்கள்லாம் முரண்பாடா தெரியும். பெரியமானவர்களே, அதனால ரோமர் 6:5 வாசிக்கிறோம்ல, அதனால் ஒரு மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப பிரியமானவர்களே, அப்ப நம்ம இந்த மாதிரி மரண சாயலில் இணைக்கப்படும் போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை, அடுத்து என்ன கட்டம் இருக்கும் அப்படின்னா, எது அவருடைய இப்ப இயேசு கிறிஸ்து பாருங்களேன். பிரியமானவர்களே, கொஞ்சம் முழிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? யோர்தான் வந்த உடனே சிந்தனை என்ன பண்ணாரு? மனுஷிக தன்மையை அடக்கம் பண்ணார். அடக்கம் பண்ணி மனுஷிக தன்மை அடக்கம் பண்ணியாச்சு. அப்புறம் உயிர் எழுப்பினார் ஆண்டவர் தேவன். எப்படி? புதிய சிருஷ்டியா புதிய ஜீவனை எழுப்பினார். 3 வருட காலம் என்ன பண்ணாரு? பலியின் ஜீவன் செஞ்சு கடைசியில ஜீவன் விட்டாச்சு. இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்னது அவருக்கு? ஸ்டேஜ் பாருங்க. அடக்கம் பண்ணாரு, புதுசில உயிர் எழுப்பினாரு, 3 வருட காலம் ஜீவித்தாரு, 2வது ஸ்நானம் எடுத்தாரு, மரணத்துக்குள்ள போயிட்டு அடுத்த ஸ்டேஜ் அவருக்கு மகிமைக்குள்ள போயிட்டாரா இல்லையா? அப்ப நம்மளும் அந்த 1ஆம் உயிர்த்துல பங்கு கொள்ளணும்னு தான் நம்முடைய நோக்கம். இப்ப எப்படியாச்சும் அப்ப பவுல் சொல்றாருல, உயிர்த்தெழுதலில் நானும் பங்கடையும்படிக்கு தகுதிப்படணும்னு சொல்றாரு. அப்ப அந்த ஸ்டேஜ் வரணும் அப்படின்னா நம்ம பிரியமானவர்களே, அவன் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணீரை குறித்து இங்க சொல்லவே இல்லை. பிரியமானவர்களே, இப்ப இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு சிந்தனை கூட வரும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்கல்ல 2 பேரு, என்னது செபேதேன் குமாரன் யாக்கோபு யோவான் என்ன கேட்கிறாங்க? வாசிக்க வேண்டாம். என்ன கேட்கிறாங்க? உங்க வலது பக்கத்துல இடது பக்கத்துல இடம் கொடுங்கன்னு சொன்னோன்னே ஆண்டவர் என்ன சொன்னாரு? எப்ப நீ என்ன கேட்கிற உனக்கு தெரியுதா? நான் குடிக்கக்கூடிய பாத்திரம் நீ குடிப்பியா? நான் பெரும் ஸ்நானத்தை உன்னால பெற முடியுமா அப்படின்னு என்ன சொல்றாரு? ஸ்நானன்ற வார்த்தை மட்டும் எடுத்துப்போம். என்ன சொல்றாரு? நான் முதல்ல மரண ஸ்நானம் எடுத்தேன், நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அவரை பார்த்து எடுத்துட்டாங்க. நீ அந்த அளவுக்கு 2வது ஸ்நானம், மரணம், லிட்டரல் மரணம் வர்ற வரைக்கும் ரொம்ப கடுமையா இருக்கும். கடுமையான போராட்டம் இருக்கும். நான் என்ன நடந்துச்சு உனக்கு நடக்க முடியுமா அப்படின்றாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? கூடும் சொன்னாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? முடியும் தான் சொன்னாரு. அதாவது உன்னால லிட்டரலா பலியின் ஜீவன் செய்து ஒரு ஓட்டத்தை முடிக்கும். தண்ணீர் ஞானத்தை குறித்து அவங்களும் பேசல, ஆண்டவரும் பேசல, புரிஞ்சுதான் பேசுறேன். அதே தான் நம்மட்டும் பேசுறாரு. அதனால அவங்களும் என்ன சொல்ல, ஆண்டவரே உங்க கூட சேர்ந்து நானும் அவமானங்களையும் துன்பங்களையும் எல்லா மரண அனுபவத்தையும் நான் பெற்றுக்கொள்ள நாங்களும் தயாரா இருக்கோம்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களால அது கூடும் தான் சொன்னார். பிரியமானவர்களே, அப்ப நம்ம இது போல ஆண்டவரோடு சேர்ந்து மரணித்து அவரோட புது சிஷ்ட உயிர்ப்பு எழுப்பப்பட்டு
பலிஜீவன் செய்து முடித்து முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு பெற்று அவரோடு கூட ஆளுகை செய்கிற அளவுக்கு போகணும் அப்படின்னா அடிப்படையானது என்னது? மரணத்துக்குள்ளா ஞானஸ்நானம். இல்ல தண்ணியில் முங்கிஞ்சிருக்கிறதா? இல்ல. பிரியமானவர்களே, இது கிளியரா? இதான் மரணத்துக்குள்ளா ஞானஸ்நானம். அடுத்து ஒரு சின்ன பாட்டை பார்க்கும்போது இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians 12:13 வாசிங்க. எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு. இங்க வந்து ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பட்டு இருக்கு. அதுனா ஒரே ஆவியினாலே இதைத்தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, பேர் சபையில என்ன பண்றாங்க, ஆவியின் அபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க. தெரியாம அறியாமையில செய்றாங்க. அப்ப ஒரே ஆவிக்குள்ளாக ஒரே ஆவியை தான் ஒரு சொல்லுதுங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, யாரெல்லாம் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்தாங்களோ அவங்கள தன்னோட சித்தத்தை பலியா கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்க வந்து லைஃப் ஃபுல்லா வந்து தேவனுடைய சித்தத்தை அவருடைய ஊழியங்களுக்காக, தேவனை பற்றி அறிகிற காரியங்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக முழுக்க செஞ்சு கடைசியில வந்து ஜீவனை விடுறாங்க. விடும்போது ஓட்டத்தை முடிக்கிறாங்க. இதுதான் அவங்க லைஃப். அப்படின்றப்ப தங்களை அர்ப்பணிச்சு வரும்போது இப்ப பரிசுத்த ஆவியின் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் வேற, பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோன்னு பாக்குறோம்ல, அது வேற. தண்ணீர்ல ஞானஸ்நானது வேற. இப்ப மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் தண்ணீர் ஞானஸ்நானம் வித்தியாசம் தெரியும் நம்மளுக்கு. பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஞானஸ்நானன்றது அது வேற. என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஞானஸ்நானம்னா ஞானஸ்நானம் என்னன்னு பார்த்தா மூழ்கிறது. பரிசுத்த ஆவிக்குள்ளாக மூழ்கிறது. புரிஞ்சுது? அதை மட்டும் புரிஞ்சுக்கோம். எப்படி நம்ம மூழ்கிறது? ஒரே ஆவிக்குள்ளாக சொல்லும் போது என்ன அப்படின்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியை இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது புறாவை போல வந்து அளவில்லாமல் ஒரு நிரப்புறான்னு சொல்லி வசனம் இருக்கு. பரிசுத்த ஆவி அங்க அபிஷேகம் ஒரு இறங்குச்சா? எங்க இறங்குச்சு? யோர்தான். இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து தன் பலியின் ஜீவத்தை முடிச்சு தன் பாவ நிவாரண பலியாக கொண்டு போய் தன் பலியின் புண்ணியத்தை எங்க கொடுக்கிறார்? தேவன்கிட்ட போய் தன் பலியை அப்படி பிதாட்ட போய் சரண்டர் பண்றார். உயிர் தெழுந்து போனதுக்கு அப்புறம் 50வது நாள் என்ன கிடைக்குது? பெந்தேகோஸ்தே நாள் வருது இல்லையா? அங்கதான் பரிசுத்த ஆவி, அங்க அபிஷேகம் வருது. யாருக்கு வருது? அவருடைய சரீர அவயவங்களுக்கு வருது. அப்படின்னா அவங்களுக்கு தனி இல்ல. இயேசு கிறிஸ்து அங்க யோர்தான்ல பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அவங்களுக்கு வந்து அடுத்த சரீர அவங்களுக்கு கடந்து வருது. அதே அபிஷேகம் இவங்களுக்கு கடந்து வருது. அதே போல பின்ன அதுக்கப்புறம் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிச்சு கிறிஸ்து சரீரத்துல அவயமா ஆகுறாங்களோ அவங்களுக்கு அந்த அபிஷேகம் தொடர்ந்து இவங்களுக்கு கடந்து வருது. புது அபிஷேகம் கிடையாது. இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி அபிஷேகம் அப்போஸ்தலர் சீஷர்களுக்கு வந்துச்சு. அப்புறம் யாரெல்லாம் சரீரத்துல அவயமா இணையறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே தொடர்ந்து அதே ஆவிதான் ஊற்றப்பட்டு கொண்டு வருகிறது. பரிசுத்த ஆவிக்குள்ளாக அபிஷேகம்ன்றது இதுதான். அப்ப இது ஆவிக்குள்ளாக ஒரே ஆவிக்குள்ளாக ஞானஸ்நானம் அப்படின்னா அந்த ஒரே ஆவிக்குள்ளாக மூழ்கப்படுகிறோம். கிறிஸ்துவ கொடுத்தது, அப்போஸ்தலருக்கு கொடுத்தது, சீஷர்களுக்கு கொடுத்தது, யாரெல்லாம் இணைகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டு வந்துகிட்டே இருக்கு. இதைத்தான் என்ன பண்றோம்னா பழைய ஏற்பாடுல பாக்குறோம்ல. அப்ப தலையில எண்ணெயால் அபிஷேகம் போடும்போது என்னது? முகத்துல உடைஞ்சு அப்படியே வந்து சரீரம் முழுக்கப்படிதான் ஒரே எண்ணெய் தான். அது மாதிரிதான் இங்க பரிசுத்த அபிஷேகம் எல்லாருக்கும் வருது. பிரியமானவர்களே, இதுலதான் நம்ம இங்க பாக்குறோம். இதைத்தான் வசனமா வாசிக்கும் போது கூட அவர் சரீரம் ஒண்ணு, அவயவங்கள் எல்லாம் ஒரே. அப்ப ஒரு இது மாதிரிதான் வந்து அவரு தலை வந்து சரீரம் அல்ல அவயம். அவர் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எல்லாருக்குமே கடந்து எல்லா அவயவங்களும் கடந்து வருது அப்படின்றது. சரி, பிரியமானவர்களே, அப்ப வந்து நம்ம வந்து கிறிஸ்துவ சரீரத்துல அவயம் ஆகிறதுக்கு என்ன அவசியம்? இதான் புரிஞ்சுக்கிறீங்களான்றது பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கிறீங்களான்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கிறிஸ்துவ சரீரத்தில் அவயமாகணும்னா என்ன செய்யணும்? மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம். மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்ன? நம்முடைய சித்தத்தை நம்ம சித்தம்னா என்னது? நம்ம இருதயம். எல்லாமே புரிஞ்சாச்சு. ஓகே. இப்ப பிரியமானவர்களே, யார் இந்த மாதிரி கிறிஸ்துவ சரீரத்துல மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்து இணைஞ்சிருக்கிறாங்களோ இவங்கதான் சரீரமான சபைன்னு சொல்லப்படும். இந்த மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்தவங்க பேர் தான் பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்களோ அவங்க பேர்கள் மட்டும்தான் இப்பயே அங்க எழுதப்படுது. பிரியமானவர்களே, அதை நம்ம புரிஞ்சுக்கோம்.
அப்ப ஒவ்வொரு நாளும் அந்த மரணத்துக்குள்ளாய் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இயேசு கிறிஸ்து 3 வருட காலத்துல எவ்வளவு பாடுகள் அவமான நிந்தையில் இருந்ததோ அதே போல நம்மளுக்கு இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்லையா? உங்களால் கூடுமா? ஆண்டவர் கேட்கிறாரு. கூடும். நம்ம அறிக்கை செய்யறோம். பிரியமானவர்களே, அப்ப கடைசியில நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவர் மாதிரி முடிந்தது அப்படின்னு சொல்ற வரைக்கும் வரும். இப்ப அப்போஸ்தலர் லைஃப் எடுத்து பாருங்களேன். ஸ்தேவானை கல்லெறிஞ்சும் போது எப்படி முகம் அவ்வளவு பிரகாசம் சொல்லிருக்குல்ல, என்ன நினைச்சிருப்பாரு மைண்ட்ல? மரண ஞானஸ்நானம் எனக்கு முடிய போகுது, சந்தோஷப்பட்டு பாரா, அடுத்த கட்டம் அடுத்த ஸ்டேஜ் தான் நினைச்சிருப்பாரா இல்லையா? அதனால அப்போஸ்தலர் எவ்வளவு உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் கவலையப்படாம பாட்டு பாடி துதிச்சுட்டு இருந்தாங்க. பேதுரு பாருங்க, 2 பக்கம் செயின் போட்டு கட்டி இருக்கிறாங்க, சோல்ஸ் நிக்கிறாங்க, கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. தூதர் வந்து அடிச்சு எழுப்புற அளவுக்கு தூக்கம் அப்படின்னா மனசுல எந்த செலவுமே இல்லை, எதுக்குமே மரணத்துக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட லைஃப் நம்மளுக்கு வாழணும் அப்படின்னா அடிப்படை என்னது? மரணத்துக்குள்ளாய் ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவமா இருக்கிறேன் உறுதி இருக்கணும். நான் ஒரு புது சிருஷ்டி, பழையெல்லாம் ஒழித்து போயிடுச்சுன்னு உறுதி இருக்கணும். இவங்க மட்டும்தான் இருக்க முடியும். பிரியமானவர்களே, அதனால நம்முடைய மரணம் வந்து வசனம் சொல்லுது இல்ல, வாசிக்கலாம். 82ஆம் சங்கீதம் 6-7 வசனங்கள். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். இப்ப இங்க என்ன சொல்லுதுன்னா, நீங்க புது சிஷ்யா இருக்கிறீங்க, ஆனா உங்க மரணம் எப்படி லோக பிரபுகள் ஒரு மாதிரி இருக்கும். மனுஷன்ல எப்படி சாகுறாங்க அது மாதிரி உங்க சாவு இருக்கும். ஆனா நீங்க யாரு? விசேஷமானவர்கள் அப்படின்றாரு. பிரியமானவர்களே, உங்க மரணம் அப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம யாரெல்லாம் அந்த தினந்தோறும் நம்ம சுயத்தை வெறுத்து வலியின் ஜீவித்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ இவங்களுக்கு மட்டும்தான் அந்த கன மகிமை சாவாமை அப்படின்ற ஸ்தானம் கொடுக்கப்படும். எல்லாருக்கும் இல்லை. அதான் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, மரண பரியந்தமும். இப்ப நம்ம மரண ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நம்ம வந்து அடையாளமா ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஓகே, திருப்தியா? கனமகிமை கிடைச்சிருமா? மரணம் வரைந்து உண்மையா இருக்கணும், தக்க வச்சிருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் அது. அவ்வளவு ஈஸி இல்லை பிரியமானவர்களே, அவங்களுக்கு மட்டும்தான் ஜீவ கிடைக்கப்படும். இதெல்லாம் நம்ம வந்து மைண்ட்ல ஏத்தி புரிஞ்சுக்கிட்டு இப்ப எங்க வர்றோம்? இப்ப இயேசு கிறிஸ்து மாதிரி ஞானஸ்நானம் எடுக்க வர்றோம், தண்ணீர். அப்ப இந்த தண்ணீர் ஞானஸ்நானம்ன்றது ஒரு இருதயத்தை மாற்ற முடியுமா? மாற்றாது. அடையாளமானதான் அது. உண்மையான ஞானஸ்நானம் மட்டும் இருதயத்தை மாற்றும். இது ஒரு அடையாளம் மட்டும்தான் பிரியமானவர்களே. அப்ப எல்லாருமே அதுக்கு முன்பாக ஒரு மரணத்துக்குள்ளாய் ஞானஸ்நானத்தை நம்ம வந்து அனுபவிக்கணும். யார் இந்த மாதிரி இருக்கிறாங்களோ இவங்க உறுதியா சொல்லலாம், இவங்க தான் கோதுமை வகுப்பார். கோதுமை வகுப்பார். இதுல யாருமே கலை கிடையாது. யாருமே யாரெல்லாம் கிறிஸ்து சரீரத்தில் அவயமா இணைஞ்சு இந்த மாதிரி இருக்கிறாங்களோ இவங்களை கலைகள் சொல்லவே முடியாது. கலைகள் இல்லை, உறுதியா சொன்னா கோதுமை மணிகள். இதுல இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து மரணத்துக்குள்ளாய் ஞானஸ்நானம் எடுத்து அவயமா இல்லைன்னா அவங்க வந்து கலைகள் கோதுமை இல்லைன்னு நம்ம சொல்லலாம். பிரியமானவர்களே, நம்மளோட ஒரு கேள்வி வரும், சரி நான் தான் உண்மையான ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் இருதயத்துல, எனக்கு தண்ணீர் ஞானஸ்நானம் அவசியமா? அந்த கேள்விக்கு என்ன சொல்றீங்க? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சாட்சியை சொல்லலாம், அப்போஸ்தலர் போதனைகளை பார்க்கலாம், அவர் கொடுத்த அடையாளங்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப தெளிவா இருக்கு. அதை குறிச்சுதான் போதிக்கவும் செஞ்சாங்க. அப்படின்றப்ப அடையாள ஞானஸ்நானம் ரொம்பவே அவசியம். பிரியமானவர்களே, அப்ப அந்த மரண ஞானஸ்நானத்தை எடுக்கும் போது யோவான் ஸ்நானத்தை புரிஞ்சுக்க முடியல. அதனால நம்மளுடைய மரண ஞானஸ்நானம் யாராலும் புரிஞ்சுக்கவும் முடியாது. ஆனா நம்ம வந்து தண்ணியில முங்கி எந்திரிக்கும் போது நம்ம வெளிப்புறமா நம்ம ஏற்கனவே செய்து கொண்ட உண்மையான ஞானஸ்நானத்தை அடையாளமா காமிக்கக்கூடிய அந்த விஷயம் வெளியரங்கமா காமிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா முன்னாடி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப 2 விஷயம் வந்து ஞானஸ்நானம் நடக்கணும். உண்மையான ஞானஸ்நானம் என்னது, 2வது அடையாள தண்ணீர் ஞானஸ்நானம். 2மே எடுத்திருக்கணும். தங்கள் வாழ்க்கையில தேவனுக்கு அர்ப்பணித்து மரணம் வரைக்கும் கிறிஸ்துவோட செய்வேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணி தொடர்ந்து நிறைவேற்றி முடிக்கிறது அந்த அர்ப்பணிப்பு முதல் ஞானஸ்நானம். 2வது ஸ்டெப் வந்து தண்ணியில அடையாளமா மற்றவங்களுக்காக வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் 2மே செய்யணும். பிரியமானவர்களே, இப்ப ஒருவேளை இந்த அடையாளத்தை நம்ம புரிஞ்சாச்சு, ஒருவேளை நாம வந்து எனக்கு அடையாளம் தேவைன்னு சொல்லி புறக்கணிச்சோம்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை அடையாளம் தேவையில்லை, எனக்கு வெறும் அடையாளம் தானே,
எனக்கு என் இருதயத்தை தேவன் அறிவார் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? சுருக்கமா சவுல் என்னமோ கொடுக்கிறாரு, அவர் செய்து கொண்ட அர்ப்பணிப்பை திரும்ப எடுத்துக்கிட்ட மாதிரி. என்ன அர்ப்பணிப்பு செஞ்சாங்க? மரண ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு இருதயத்துல செஞ்சாங்கல்ல, அதை வந்து தண்ணியில அடையாளமா காமிக்கணும்னு சொல்லி உதாரணமா, இது தண்ணியில எடுக்க நான் விரும்பல அப்படின்னா, நீ என்ன நீ கொடுத்தேன்னு சொன்னீங்களே, மரண ஞானஸ்நானம் சொன்னீங்களே, அதை திரும்ப எடுத்துக்கிட்டேன் அப்படி அர்ப்பணிக்கவே இல்லைன்னு சொல்ல வர்றார். தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சில பேர் சொல்ல விதண்டவாதத்துக்கு போகலாம், என்ன இருதயத்தை தேவன் அறிவார், மரண ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், என்ன அடையாளம் தேவையில்லை அப்படின்னா அர்ப்பணிப்பை அவங்க எடுத்துக்கிற மாதிரி, திரும்ப எடுத்துக்கிற மாதிரி. பெரியமானவர்களே, அப்போ வந்து உண்மையான ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி தண்ணீர் ஞானஸ்நானம் வந்து ஒரு பெரிய மதிப்பு இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தண்ணீர் ஞானஸ்நானம் மிகப்பெரியதுன்னு சொல்லிட்டு அநேகர் சொல்ல, எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஒரு ஞானஸ்நானம் கொடுத்து உயர்வா பார்த்துட்டு இருப்பான். அது ரொம்ப தவறான ஒரு பார்வை. பிரியமானவர்கள், நீ பாடத்தோட கேட்டோம்ல, அது ஒரு விக்கிரக வணக்கமாயிருக்கு. அது கூட அப்ப பிரியமானவர்களே, அப்ப நம்ம உண்மையான ஞானஸ்நானம் எடுத்துட்டு வெளியில தண்ணீர் ஞானஸ்நானம் அடையாளமா எடுக்கணும் அப்படின்றதுதான் முக்கியம். சரி, இப்ப வந்து தண்ணீருக்குள்ள போறோம். இதெல்லாம் கவனிங்க. நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்து தண்ணீர் எடுத்திருக்கிறோம். தண்ணியில போய் படுக்க வைக்கிறாங்க, முதுகு தண்ணியில இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உணரணும். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? தண்ணிக்குள்ள கூட்டு போறாங்க, தண்ணியில முழுக்க போறோம், தண்ணியில சாயிரும், பின்புறமா முதுகு தண்ணியில இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அடையாளம் சொல்ல வர்றோம்? அடையாளம் என்ன இருக்குன்னா, என்னால எதுவுமே செய்ய முடியாது, நான் மரித்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்றதுக்கு அடையாளம் தண்ணியில படுக்க பின்னாடி சாஞ்சிருக்கு. ஏன்னா மரணத்தில் இருக்கும்போது நம்மளே யாரும் உதவி செஞ்சுக்க முடியாதுல்ல. நம்மளே மரணத்தில் இருந்தோம்னா நம்மளே உதவி செய்ய முடியுமா? முடியாது. அப்படின்றப்ப என்ன அர்த்தம்னா, முழுசா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்கு அடையாளம். பின்னாடி சாயிரும், என்னால எதுவுமே செய்ய முடியாது, மரண நிலைமையில இருக்கிறேன், என் லைஃபே அவருக்கு கொடுத்துட்டேன், அவர் தான் எனக்கு எல்லான்ற அறிக்கை செய்யறதா தண்ணியில பின்னாடி சாயிரும். அப்புறம் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் தூக்கி விடுறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அது என்னை மரணத்திலிருந்து உயிர் தெழுப்புவார்னு சொல்லி வாக்கு தத்தம் இருக்குல்ல, அந்த வாக்கு தத்தத்தை தான் அடையாளப்படுத்துற. தூக்கி எழுவுற நபர் கிடையாது. அந்த என்னை உயிரோட எழுப்பின மகிமைக்குள்ள கொண்டு போவார்ன்ற வாக்கு தத்தம் இருக்குல்ல, அந்த வாக்கு தத்தம் தான் திருப்பி தூக்கி விடுறது. இதுக்கு சகோதரர்களும் உதவி தேவை, ஐக்கியம் தேவை. ஒன்றா இருக்கு, நான் மட்டும் தனியா ஓட முடியாதுன்றதுக்கு அடையாளமா சொல்லப்படுது. பிரியமானவர்களே, அப்ப நம்ம வந்து இந்த தண்ணீர் ஞானஸ்நானத்தை அழகா நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? பாருங்க, இருதயத்தில் எடுத்ததை நம்ம அடையாளமா காமிக்கிறது. இதை வந்து நம்ம அதைத்தான் ஆண்டவர் சொன்ன மாதிரியே, என் தேவனே, நம்மளும் சொல்லணும், தேவனே உம்முடைய சித்தத்தை செய்யறதுல நான் ரொம்ப சந்தோஷமா செய்யறேன்னு சொல்லி உணர்வோட நம்ம செய்யும் போது நம்மள ஆசீர்வாதம். இவங்க வந்து இந்த தண்ணீர் ஞானஸ்நானத்தை அடையாளமா ஒரு சடங்கா பார்க்க மாட்டாங்க, சடங்காச்சாரம். பிரியமானவர்களே, இப்ப ஒருவேளை நம்ம நிறைய முன்னாடி தண்ணி ஞானஸ்நானம் எடுத்திருப்போம், அதெல்லாம் வந்து உண்மையான ஞானஸ்நானம் எடுக்காம எடுத்திருப்போம். அதெல்லாம் தேவனுடைய பார்வையில என்ன எப்படி பார்ப்பாங்க? குளிச்சுட்டு வரதான் சவுர் கொடுப்பாரு. உண்மையா ஞானஸ்நானம் என்னன்னு தெரியாம நீ 1000 முங்கி எதிர்ச்சாலும், 1000 தடவை இப்படியே சொல்லிவிடுறோம், 1000 தடவை முங்கி எதிர்ச்சாலும் வெறும் தண்ணியில குளிச்சுட்டு வந்தது. பெரியமானவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்ம தண்ணியில ஞானஸ்நானம் எடுத்ததுனால எல்லாமே முடிஞ்சிருச்சு, முதலாம் வயசுல பங்கு விட்டுறோம்னு சொல்லி நம்ம நினைக்க வேணாம். பிரியமானவர்களே, அப்ப நம்ம வந்து சரி, அப்ப இந்த பூமியில எனக்கு வந்து இனிமேல்தான் ஒரு மகிமைக்குள்ள போகும்போது அது வரைக்கும் பாடுகள் தானே. நான் புது சிஷ்யா ஆண்டவரோட எழுப்பி இருக்கிறாரு என்னையும். அப்ப இந்த பூமியில எனக்கு ஒண்ணுமே இல்லையா? கேள்வி இருக்கா இல்லையா? ரொம்ப பரிசுத்தமா நினைக்கணும். சொல்லுங்க, பிராக்டிகலா பேசுவோம். இந்த பூமியில நம்மளுக்கு இப்ப ஒரு ஆசீர்வாதமே இல்லையா? மரணத்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அவரோட கூட இருக்க, எனக்கு பூமியில ஒரு நன்மையுமே இல்லையா? ஆசீர்வாதமே இல்லையா? இருக்கா இல்லையா? என்ன இருக்கு சொல்லுங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கின்றது. இது இனிமேல் நமக்கு கிடைக்க போதில்ல. சமாதானம் ஒண்ணு கிடைக்குது இல்ல, சந்தோஷம் கிடைக்குது இல்ல. இப்ப சமாதானம்ன்றது என்னன்னா ஒரு சந்தோஷம் வச்சுங்களேன். இப்ப நம்மளுக்கு என்ன சந்தோஷம்? இப்ப சாதாரண ஒரு பூமியில ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு கிடைச்சுன்னு சந்தோஷமா இருக்கும்.
அடுத்த செகண்ட் மறைஞ்சு போகுது இல்லையா? அப்ப சந்தோஷ நிலையா? ஊருக்கு போன சந்தோஷமா இருப்போம். போயிட்டு வந்தோன்னே அடுத்தது அடுத்து எப்போ போகணும்னு பார்ப்போம். இதை ஏங்குது. பெர்மனண்டா ஒண்ணு இதை ஏங்கிட்டே இருக்கு. நிரந்தரம் ஏதாச்சும் கிடைக்குதான்றது நம்மள அறியாமலே இருக்கும். அது நிரந்தரம் கிடையாது. அப்ப நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான சமாதானம் யாருமே எடுத்து போட முடியாத சந்தோஷம். அது இனிமேல் கிடைக்க போகுது. அத இங்க பூமியிலே நீங்க ருசிக்கணும்னு சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு புது சிருஷ்டிக்கு வச்சிருக்க ஒரு ஆசீர்வாதம். 6வது வால்யூம்ல கடைசியா கொடுப்பார், புது சிருஷ்டி தற்கால சுதந்திரம். இந்த பூமியில நம்மளுக்கு இந்த பூமியிலே அதை அனுபவிக்கணும்ன்ற சந்தோஷம். உபத்திரவம் மத்தியில சந்தோஷமா இருக்கணும். குற்றப்படுத்தும் போது சந்தோஷமா இருக்கணும். வைராக்கியம் வேணும். என்ன வைராக்கியம் தெரியுமா? வைராக்கியம் என்ன தெரியுமா சொல்லுது? தீமையை சகிக்கிறதுக்கு வைராக்கியம் வேணும். குற்றப்படுத்தும் போது பொறுமையா இருக்கிறதுக்கு வைராக்கியம் வேணும். உங்களுக்கு கேவலப்படுத்தும் போது கிறிஸ்து மாதிரி நான் இருக்கிறேன்னு சொல்லி அதுக்கு தாங்கிறதுக்கு வைராக்கியம் வேணும். இந்த வைராக்கியம் இருக்கணும் அப்படின்னா அந்த குணாட்சம் வளர பெரியமானவர்களே. அப்ப நம்மளுக்குள்ள என்னன்னா ஒரு சமாதானம் வர ஆரம்பிக்கும், சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். நீ அப்போஸ்தலர் லைஃப் எல்லாம் தனியா எடுத்து மெடிடேட் பண்ணி பாருங்க. யாருக்குமே கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க, கண்ணீர் விட்டுருக்க மாட்டாங்க. கவலை கண்ணீர்ல மத்தவங்களை குறிச்சு தான் பார்த்துட்டு தனக்குன்னு எதுவுமே இல்லை, எல்லாருமே அந்த மாதிரி இருந்தாங்க. அப்ப நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க? மனது நிறைய திருப்தி கொடுக்குறாரு. வாக்கு தத்தங்கள் மூலமாக நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு, இளைப்பாறுதலை கொடுக்குறாரு. ஏன்னா இது வசனம் என்ன சொல்றதுன்னா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் சொல்லி நம்ம கடைசியில நம்ம சொல்றோம். அந்த வசனம் ரொம்ப ஆழமான வசனம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு வசனம். தேவனுடைய சமாதானம், நம்முடைய சமாதானம், மனுஷ சமாதானம் அது நம்மளுக்கு கிடைக்குமா? இங்க இருக்கும் பிரியமானவர்களே. அப்ப நம்ம பாடம் இதான் பார்த்துருக்கிறோம். என்ன அப்படின்னு முடிவு செய்யற என்னன்னா, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் சமாதானத்துல நிறைஞ்சிருக்கும். அப்போ பூமியிலேயே மற்ற வாழ்க்கையில நம்ம பார்க்கையில நம்ம சாதாரண மனுஷங்களா தான் இருப்போம், சாதாரண நடமாடக்கூடிய மனுஷங்களா தான் இருப்போம். ஆனா உண்மையிலேயே நம்ம சாதாரண மனிதர்கள் இல்லை. நம்ம புது சிருஷ்டி, கிறிஸ்துவோட சேர்ந்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டியா இருக்கிறோம். இந்த பூமியில அவரோடு சேர்ந்து இப்ப எப்பெல்லாம் நம்ம அவமானங்களையும் பல கஷ்டங்களையும் சகிக்கிறோமோ அது யார்கிட்ட வேணாலும் வரலாம். அந்த சகிக்கும் போது என்ன நம்ம நினைக்கணும் அப்படின்னா, அந்த பிரச்சனையை பார்க்க வேணாம், கிறிஸ்துவோடு சேர்ந்து நானும் பாடுகளை சகிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த உணர்வு வந்துட்டாலே நம்மள அறியாம ஒரு வைராக்கியம் வந்துடும், சந்தோஷம் வரும். அந்த கவலை கண்ணீர் போய் அப்படியே சந்தோஷமா கன்வெர்ட் பண்ணணும். அது என்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களை பழக ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படியே நம்ம பெருசாயிட்டு எப்படிப்பட்ட சூழ்நிலை கவலையே வர மாட்டோம். தலையை சீவுற அளவுக்கு வந்தா கூட தலையை கொடுப்போம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வைராக்கியம் பிரியமானவர்களே. ஆகவே கொடுக்கப்பட்ட காலம் நம்மளுக்கு சொற்ப காலம் தான். ஆனால் வீணாக நம்ம கவலை கண்ணீர்ல இருந்து நேரத்தை வீணடிக்காம சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஒர்க்கு. ஆகவே அதை நம்ம பின்பற்றி நடக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த கேட்ட அந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாக. பொறுமையோட கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாக. மன்னிக்கணும், ரொம்ப லேட் ஆச்சு. வேற இது பாதியில் நிப்பாட்டினால அதோட